ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு டீம் ரிவ்யூல வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ப்ரிவ்யூ. போன சீசன் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இப்போ டேபிளோட கடைசியில இருந்தாங்க. இந்த சீசன் அவங்களுக்கு என்னென்ன மாறி இருக்கு, எங்க மாறுவாங்க அப்படின்றத பத்தி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட வந்து இப்ப புதுசா இந்த வீடியோல டீம் ரிவ்யூல நீங்க பார்க்காத 2 பேர் இருக்காங்க. அதான், ஆனா இந்த சேனல்ல இதுக்கு முன்னாடி 2 பேரையும் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப டீம் ரிவ்யூல புதுசா 2 பேர் கேபியும் பக்தாவும் சேர்ந்திருக்காங்க. சோ சொல்லுங்க, இப்ப போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன சேஞ்ச் இருக்கும், என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு ஆக்ஷன்ல, ட்ரேடுல, சொல்லுங்க, பேசுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இப்ப வந்து 3 மஞ்ச சொக்கா இருக்காங்க இங்க. மஞ்ச சொக்கா போடலனாலும் மஞ்ச சொக்கா போட்டதா நினைச்சுக்கிட்டு. சோ கேபி பக்தா நரேஷ் நரேஷ் வந்து இனிமேல் மஞ்ச சொக்கா போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்காரு. அதனாலதான் போட முடியல அவரால். ஏன்னா அது அது ஏன்னு எல்லோ டிஷர்ட் அது எல்லோ ஏன்னு டிஷர்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜிடி வீடியோ போய் பாருங்க. ஏன்னு தெரியும் உங்களுக்கு. எங்களோட இல்ல இல்ல எங்களோட இன்ஸ்டாகிராம போய் பாருங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆமா, ஜிடி ஜிடி கில்ல பத்தி பேசின ரீல்ல போய் கமெண்ட்ல படிங்க. அப்ப உங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னு. சரி, அதை விடுவோம். நம்ம இப்ப சிஎஸ்கேக்கு வருவோம். சோ போன சீசன் வந்து அதை விட கேவலமா இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சீசனா இருந்தது. சோ அதுக்கப்புறம் எப்படியும் டீமையே கொஞ்சம் அப்படி இப்படி பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. ட்ரேட் நடந்திருக்கு. சோ சொல்லுங்க, நீங்களே ஆரம்பிங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு கட்டத்துல 2025 விட கொடூரமான சீசன் நான் வந்து லாஸ்ட் 18 இயர்ஸாவே நான் இருக்க முடியாது, இருக்க முடியாது, இல்ல இருக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் சிஎஸ்கே வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள்ல போன சீசன் மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா அதோட மோசமா இருக்கவே முடியாது. எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் சொல்றேன். அங்க ஆக்சுவலா எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நீங்க நினைக்கலாம் அது வந்து நீங்க 2 ஃபேஸ் இருக்கு. ஆக்சுவலா 2025 ஒரு ஃபேஸ் வந்து வர்ஸ்ட் சீசன் எவர் வுடன் ஸ்கூல்ல முடிச்சது. பட் 2020 சீசன் இன்னும் ரொம்ப மோசம். அந்த டீம்ல வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மோசமான சீசன். ஏன்னா இந்த லாஸ்ட் 3 மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎஸ்கேக்கு குழுவே இருக்காது. என்ன மேட்ச் அப்ல ஆடலாம், என்ன டீம் வச்சு ஆடலாம், பெரிய பிளேயர்ஸ் டிராப் பண்ணலாமா வேணாமா, எப்படி டீமை ஷிஃப்ட் பண்ணலாம். 2020 சீசன் ரொம்ப ஒர்ஸ்டா இருந்தது. ஆக்சுவலா நீங்க ப்ராப்பர் சிஎஸ்கே ஹேட்டை வச்சு பாத்தீங்கன்னா 2020 சீசன்ல டீமுக்கே எந்த ஒரு கிளியர் கட் ஐடியாவுமே இருக்காது. மிட் ஆஃப் த சீசன் 2025ல கேகேஆர் மேட்ச் ஆடினக்கு அப்புறம் ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் ஒன்று நடந்தது டீம்ல. எல்லா சீனியர் பிளேயர்ஸையும், ஐ மீன் ஆடாத பிளேயர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு யங் பிளேயர்ஸ் நிறைய பேரை வந்துட்டு மினி ஆக்ஷன்ல எடுத்து, அப்புறம் தான் பிரேவர்ஸ், மாத்ரே, அப்புறம் உர்வில் பட்டேல் எல்லாரையும் ஆட வச்சு ஒரு ஐடியா ஒரு ஃப்ரேம் ஒன்று கொண்டு வந்தாங்க. 2020ல அந்த ஃப்ரேமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 2025 சீசன்ல செகண்ட் ஹாஃப்ல வார்த்தை மட்டும் இல்ல, அந்த வார்த்தை மட்டும் மாத்தணும். ஃப்ளேம் இல்ல, ஸ்பார்க். ஸ்பார்க். அந்த 2025 சீசன்ல 2020 சீசன் ஸ்பார்க் இல்லன்னு பேசுற. ஆனா உங்க கேப்டனே அங்கதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அத சொல்ல மாட்டீங்க. நாங்க 2020 சீசன்ல ஸ்பார்க்க நாங்க லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிட்டோம். இதுல முன்ன பின்ன நிறைய சீசன் தான் இருக்கிறதுல மட்டமான சீசன் சொல்றீங்க. அப்போ என்ன கேட்டா உண்மை அதுதான். நீ சிஎஸ்கே நான் சிஎஸ்கே ஃபேன். கட் பண்ணிடுவான். நீ என்ன கேட்டீங்கன்னா நான் இல்ல, நான் எனக்கு போடுறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்ன கேட்டேன்னா 2020 சீசன் ரொம்ப வர்ஸ்டா இருந்தது. ஏன்னா யாருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம இருந்தது. 2025ல எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. நான் மோசமா தான் முடிச்சோம், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னும் பெரிய டீம்ஸ், மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட்ல முடிச்சிருக்காங்க, சிஎஸ்கே நாங்க லாஸ்ட்ல முடிச்சிருக்கோம். இது இப்போ லாஸ்ட் டைம் கப் அடிச்ச ஆர்சிபி லாஸ்ட்ல முடிச்சிருக்காங்க. லாஸ்ட்ல முடிக்கிறதுங்கிறத தாண்டி ஐடியாவே இல்லாம ஒரு சீசன் இருக்குமா அப்படின்னா அது 2020 சீசன் தான். 2025ல we had some I mean at least for second half of the season ஒரு டீசன்ட் சேஞ்ச் ஒன்னு இருந்தது. அந்த பர்టిక్యులர் 2020லயுமே அதேதான். அது கடைசி ஆஃப் ஆஃப் சீசன் 2021 எப்படி ஆட போறோம்ன்றதுக்கான இது இருந்தது. 2020 கடைசில 2021 சீசன்ல தான் கான்வே வருவான், ஓபனிங் பேரை மாத்துவாங்க. 2020 சீசன்ல நமக்கு நடச்ச ஒரே நல்ல விஷயம் ருத்துராஜ் மட்டும்தான். ருத்துராஜை தாண்டி வேற எந்த டீமுமே வரல. கான்வே வர மாட்டான், ருத்துவும் ஆடுவானுங்க, ஃபுல் ருத்துராஜும் ஆடுவாங்க. ஓகே ஓகே, பட் அகைன் நான் என்ன சொல்றேன்னா 2020 சீசன்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் ருத்துராஜ் மட்டும்தான். 2025 சீசன் அந்த மாதிரி கிடையாது. நிறைய பிளேயர்ஸ் ரோட் மேப்பை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க 2026க்கு. இன்னைக்கு கான்பிடென்ட்டா இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் மட்டமா தோத்தாலும் ஆல்வேஸ் சிஎஸ்கே ஃபேன். நான் பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த தடவை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கான்பிடென்ட்டா பேச முடியாதுக்கான காரணம் அவங்க 2025ல அந்த ரோட் மேப்பை கொண்டு வந்தாங்கிறது தான். இந்த தடவை என்ன பொறுத்த வரைக்கும் டீம் ரொம்பவே டீசெண்டா இருக்கு. டெத் பவுலிங் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதெல்லாம் போக போக பேசலாம்.
சரி நியூ வெங்கட் ஏதோ கேபி சொல்லணும்னு நீங்க வெங்கட் ஏதோ சொல்லணும்னு துடிக்கிறான். இல்ல இல்ல கேபி இருக்கட்டும், வெங்கட் ஏதோ சொல்லணும்னு துடிக்கிறான். எனக்கு கேட்டாகணும். இல்ல நான் பேச மாட்டேன்ல. பிடிக்கிறாங்கல்ல 2020 சீசனுமே அவங்களுக்கு பெட்டர்னு சொல்ல முடியாது, அதுவும் மோசம் தான். ஆனா அப்ப அவங்களுக்கு அந்த பிரஷர் இல்ல. இல்லடா அப்ப அவங்களுக்கு பிரஷர் இருக்குல்ல, தோனி இந்த வருஷம் போயிடுவானான்னு. ஆனா 2022 அது எப்ப இருக்கிறாடி 2020 இல்ல அது 2000 கரெக்ட். ஆனா போன வருஷம் 2025 பேட் எந்த டேர்ம்ஸ்லனா, இப்போ மத்த 9 டீமே மாடர்ன் அப்ரோச்ல ஆடுறாங்க. ஆனா சிஎஸ்கே வந்து நான் ட்ரெடிஷனல் அப்ரோச்ல தான் ஆடுவேன் அப்படின்னு அதை புடிச்சுக்கிட்டே இருந்தாங்க 10 மேட்ச், ஃபர்ஸ்ட் 10 மேட்சஸ் ஃபுல்லாவே. ஃபிளெமின்மே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, லைக் மத்த டீம்ஸ் வந்து என்ன கேம்னே தெரியாம சும்மா எல்லா பாலுமே போய் அடிக்கணும்னு போறாங்க, நாங்க எதுக்கு அது பண்ணணும், நாங்க ட்ரெடிஷனலா மேட்சை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த டீமே லாஸ்ட் 2 மேட்சஸ் 3 மேட்சஸா மாத்துனாங்க, அப்ரோச்சை மாத்துனாங்க. அந்த அப்ரோச் மாத்தினாலதான் 2 or 3 மேட்சஸ் அவங்க ஃபைனலா என் பண்ணது கூட நல்லா என் பண்ணாங்க. அவங்க அப்ரோச் 2025ல ஸ்டார்டிங்கே மாத்திருந்தீங்கன்னா மேபி அவங்க டீம் நல்லாவே ஃபயர் ஆயிருக்கும். ஏன்னா அந்த டீம்ல உனக்கு அப்ரோச்னாலதான் அந்த டீம் கீழே போச்சே தவிர அதுவும் டீசன்ட் லைனப் தான். மற்ற டீம்ஸோட கம்பேர் பண்றப்ப இது குவாலிஃபை ஆகிற டீம் தான். அப்போ உனக்கு பவுலிங் லைனப் கொஞ்சம் மோசம் தான். பேட்டிங் அந்த லெகசி ட்ரியோ அவங்களையும் நீ அங்க ஆட வச்சிருக்கவே தேவையில்லை, வேற யார கூட ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த லெகசி ட்ரியோ அந்த அவங்களோட மைண்ட் செட்டை மாத்திருக்கணும் நீங்க. 3 பேருமே மைண்ட் செட் மாத்தாம. பாயிண்ட் வேலிட். ஆக்சுவலா ஃபிளெமிங் சொன்னதெல்லாம் எனக்குமே காண்டா தான் இருந்தது. கேம் ஆஃப் ஐ மீன் ஒரு அந்த கேமோட டைனமிக்ஸே கம்ப்ளீட்டா மாறுது அப்படின்றப்ப ட்ரெடிஷனல் அப்ரோச்சை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க கூடாது. பட் என்னன்னா நான் அதான் எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் ஒப்பீனியன். 2025ல கேமோட ஒப்பீனியனை மாத்தணுமா, பிளேயர்ஸ் டிராப் பண்ணுமா, என்ன எதுவுமே தெரியல. 2025 சீசன்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் கடைசியில இல்ல மாத்தினாதான் வேலைக்கு ஆகுங்கிறத புரிஞ்சுக்கவே கரெக்ட். இப்போ 160 தான் மத்த டீம்ஸ் அடிக்கிறாங்கன்னா நீங்க அதே உங்க அப்ரோச்ல ஆடி இருக்கலாம். ஸோ 160 ஈஸி சேசபிள். சிஎஸ்கேல எனக்கு அது சிஎஸ்கே சேப்பாளர்கள் ஆடுறாங்கன்னா ஈஸி அதெல்லாம். பட் மற்ற டீம்ஸ் உனக்கு எல்லா 9 டீம்ஸுமே 200 பேர் மினிமமா அடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 220 230 அடிச்சா கூட சேஸ் பண்றாங்க நிறைய டீம். ஸோ அந்த டைம்ல எடுக்கிறப்போ நீ வந்து 160 மைண்ட் செட்ல தான் போய் எடுத்துட்டு போய் ஆடுவேன். டீப்பா ஒரு மேட்சையும் எடுத்துட்டு போவானா. எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அதிக தடவை 200+ அடிச்ச டீமே சிஎஸ்கே தான், அது தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட் தான், அதுதான்டா. லைக் அப்போ மத்த டீம்ஸ்னா 200 பெரிய இலக்கா பாத்துட்டு இருந்தாங்க. 180 190 அடிச்சாரு அதெல்லாம் பெரிய ஸ்கோர் அப்படின்னு பார்த்தாங்க. சிஎஸ்கேக்கு எப்பயுமே ஓபனர் ஸ்ட்ராங்கா இருக்கும்டா. சோ அவங்க செட் பண்ணி கொடுத்தவொடனே மிச்சவங்க எல்லாம் கேரி பண்ணிட்டு போயிடுவாங்க, ஈஸியா 200 அடிச்சிருவாங்க. இப்போ லாஸ்ட் டைம் ஓபனர்ஸ் எதுவுமே ப்ராப்பரா செட் ஆகவே இல்லை, மாத்தி மாத்தி ட்ரை பண்ணாங்க. ராகுல் திரிபாதி வந்தா அவனுக்கு கிளிக் ஆயிருந்தா மேபி கொஞ்சம் இதா இருக்கும், அவனுக்கு கிளிக் ஆகல. இல்ல அவன் கிளிக் ஆகிற மாதிரி ஆகல. அவனுக்கு எதுவுமே ஆகல போன தடவை. அவன் ஆர்பிஎஸ்க்கு ஒரு சீசன் ஆடுவான், செமையா ஆடுவான். ஆர்பிஎஸ்க்கு கேகேஆருக்கு எல்லாருக்குமே அவன் பிளேயர் கேகேஆருக்கு சூப்பரா ஆடுவான். இல்ல as a player கிளிக் ஆயிருந்துச்சுனா இல்லடா எல்லா பிளேயருக்குமே அந்த மாதிரி ஒரு இது ஃபேஸ் வரும்டா. இப்ப ஃபில் சால்ட் பார்த்தனா போன சீசன் பயங்கரமா ஆடிட்டு இருந்தான். இப்ப T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தனா பேட்டிங்கே பிடிக்க தெரியாத மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். அதே மாதிரி கம்பீருக்கு பார்த்தனா ஒரு சீசன் இருக்கும் வரிசையா டக் அவுட் ஆயிட்டே இருப்பான் கம்பீர். சோ அது எல்லா பிளேயருக்குமே ஒரு சீசன் அந்த மாதிரி சீசனா போன ராகுல் திரிபாதிக்கு ஆயிடுச்சு. சோ அதனால ஓபனர்ஸ் செட் ஆகாததுனால இவங்களால ஒரு பவர் பிளே ரொம்ப முக்கியம் மத்த டீம் மாதிரி கொடுக்க முடியல. ஆமா அதுதான். அதுல பவர் பிளேல ரொம்ப கம்மியா அடிச்சாங்க. 20s 30s எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க நிறைய மேட்சஸ் அவங்க. சோ அந்த அப்ரோச் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரு? உங்க கேப்டன் தான். நான் 3 தான் ஆடுவேன்னு ஒரு கால்ல நிக்கிறாரு. ஆமா அது ஒண்ணு. எதுக்கு அது 3 தெரியல. ஆமா இப்பயும் 3 தான். சாம்சன் இருந்தாலும் ஆயுஷ் மாத்திரை இருந்தாலும் 3 தான். 3 தான். இப்ப சாம்சன் ஆயுஷ் மாத்திரை வந்து இந்த வருஷம் 3 ஓகே தான். லாஸ்ட் இயர் தான் எனக்கு கிட்ட 3 தான் ஆடுவேன்னு எதுக்கு ஓடிக்கணும்? அப்பதான் இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்கும். அப்ப வந்து ஒன் டவுன்ல அது ஃபியூச்சர் காண்டிடா. அப்ப இந்தியா அது டீமோட ஃபியூச்சர் காண்டி இல்ல, அவரோட ஃபியூச்சர் காண்டி. அவரோட ஃபியூச்சர் காண்டி. அது அப்படிமா தெரிஞ்சதுடா. அது நம்ம இப்ப சொல்லி லைன் அப் வரும். லைன் அப் வந்து பேசுவோம் போணும்னா. இல்ல இப்ப நீங்க வந்து நம்பர் 3 பத்தி இழுத்தீங்கன்னா நான் திருப்பியும் வந்து அவர் கில்லு அவர்கிட்ட நான் போக வேண்டியது இருக்கும். அப்புறம் தேவையில்லாம திருப்பி பழைய எல்லாம் கேள வேண்டியதா இருக்கும். நீங்க அமைதியா இல்ல தம்பி கில்லிக்கே இந்தியன் டீம்ல T20ல சான்ஸ் இல்லாம தான் இருக்காரு. நீங்க திரும்ப ஏன் கில்லிக்கு போறீங்க எனக்கு புரியல. வேணாம் நீங்க போங்க சிஎஸ்கே பத்தி முடிங்க, நம்ம தனி வீடியோல பேசுறேன். அதான் ஓடியிலே ருத்ராஜ் உள்ள வரணும்னா கில்லு சைன் போட்டாதான் நடக்கும். ஏன்னா இப்ப அவர் தான் கில் கேப்டன் இந்தியாவுக்கு.
கேப்டன் நீ ரேஜ் வெயிட் பண்றேன்னு தெரியுது. நீ பேசுறா, நீ 11 சொல்றா, நீ 11 சொல்றா. சரி அதான் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, போன வாட்டி எண்ட்லயே தெரிஞ்சிச்சு மாத்திரையை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். சோ ஆயுஷ் மாத்திரையை தான் ஆட போறான். ஒரு பெரிய விஷயம் ஒரு நடந்திருக்கு, அதை பத்தி பேசவே இல்ல, மீதி எல்லாத்தையும் பத்தி பேசுறீங்க. கடைசியா சேட்டன் வந்திருக்காரு. சோ எப்படியும் சேட்டன் வந்துட்டாரு. இருக்காரு இப்போ. ஜாலியா இருக்கோம் நாங்க. நானும் ஜாலியா இருக்கேன். அந்த வீடியோ பாத்தியா? பீக்ல இருக்காரு. அந்த வீடியோ நான் ஆம்சரி பக்தா அந்த வீடியோ பார்த்தல? நான் பார்த்தேன். அப்படியே மிதக்கிறேன் நானு, அப்படியே மிதக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். என்ன வீடியோடா? சலார் மாதிரி ஒரு வீடியோ வருமே அதுவா? அது இல்ல, சேட்டா பேசிருப்பாரு. இவர் வந்து இந்த வாட்டி வந்து உங்க பிளான் என்னன்னு ஆர்ஜே பாலாஜி கேட்பாரு. சேட்டா சொல்லுவாங்க பால பார்த்து சுத்த வேண்டியதுதா அப்படின்னு இருப்பாரு. அது சம இது நல்லா தூக்குறோம்னு சொல்லிடுவாரு அதுவா? அதாவது ஆமா ஆமா அதான் நல்லா இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் மேட்ச் முன்னாடி பேசுவான். நான் T20 வேர்ல்ட் கப்ல அந்த மாதிரி தான் ஆட போறான், அது மட்டும் தெரிஞ்சிச்சு. பொறுப்பா ஆடுவான் நினைக்கிறேன் சாம்சன், எனக்கு தெரிஞ்சு. அடிச்சுட்டு கரெக்ட் நியூசிலாந்து சீரிஸ்ல அப்ரோச்ல பயங்கரமா சேஞ்சுடா. பேட் பால் வந்தா அடிச்சிடணும், குட் பால் வந்தா பார்த்து ஆடணும்ன்றதுல பயங்கர இதா இருக்கான்டா அவன். வேர்ல்ட் கப் முன்னாடியே நம்ம ஒரு நியூசிலாந்து சீரிஸ் ஆடிப்போம், இந்தியா நியூசிலாந்து. அது அவன் பேட் பொசிஷனே, சாம்சன் பேட் பொசிஷன் ரொம்ப பிளாட் பேட்டடா இருக்கும். பட் வேர்ல்ட் கப்புக்கு வரப்போ அது அந்த ஸ்டான்ஸையும் கொஞ்சம் நவுத்தி இருப்பான். பிளஸ் ஒரு 4 or 6 அடிச்சாங்கன்னா சிங்கிள் ஓடிடுறான், சிங்கிள் தட்டிடுறான், ரொட்டேட் பண்ணிடுறான். இத பத்தி ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்றோம். நீங்க அப்ப இல்ல, வேர்ல்ட் கப் வீடியோ போய் பாருங்க. அதுல நாங்க அவரோட ஸ்டான்ஸ் பொசிஷன் கிரிக்கெட் மூவ்மெண்ட் மொத்தமா பேசியிருக்கோம். அது அங்க பாத்துக்கோங்க, இங்க பாருங்க திருப்பி நம்ம லைன் அப். ஆமா அதான் சொல்றேன். அடுத்து ஓபனிங் பேசியாச்சு. 3 எப்படியே கேப்டன் ஆட போறாரு. சோ 3 கேப்டன் நாங்க தான் ஆடுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறதுனால கேப்டன் 3 ஆடிடுவாரு. சோ 4 வந்து இந்த தடவை ஆடுறதா கரெக்ட். இந்த தடவை ஆடுறதா கரெக்ட். சிஎஸ்கே தான் டெவால் பிரேவிஸ் சான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம நரேஷ் சொன்னாரு. நரேஷ் சொல்லிட்டு இருக்காரு டெவால் பிரேவிஸ்க்கு சான்ஸ் கொடுக்கறதா வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. வாழ்க்கை கொடுத்திருக்காங்க டெவால் பிரேவிஸ்க்கு. ஆமா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டெவால் பிரேவிஸ் தான்டா சிஎஸ்கேக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. மஞ்ச சகா போட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. அப்புறம் நான் தெரிஞ்சவங்க இறங்கி விட்டுருவேன். மஞ்ச சகா உன்னோட வீடியோல நீ கரெக்டா இருக்கும். இல்ல அது கரெக்டா இருக்கும், அது இப்ப பிரச்சனை இல்ல. அதான் உண்மை. பிரேவிஸ் வரலனா நேரா உட்கார்ந்துட்டு இன்னும் அழுதுகிட்டு தான் இருந்திருப்பாங்க. இல்ல அது ஒரு ரிமார்க்கபிள் சைனிங் தான். அது டெவால் பிரேவிஸ கரெக்டான டைம்ல எடுத்துட்டு வந்தது. அந்த ஒரு தடவையும் கிரவுண்டுக்குள்ள வரும்போது இந்த கர்ணன் படம் மியூசிக் தான் எனக்கு கேட்கும். வால் தூக்கி நின்னா பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். என்ன கேட்டா ஒன் ஆஃப் த சேவியர் அண்ட் ரோட் மேப்பும் டெவால் பிரேவிஸ் தான். செம சைனிங். டஃப் டைம்ஸ்ல ஒரு சில பேர் டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சைனிங் அது. அண்ட் நல்லாவும் பட்டு இருக்கு. ஆக்சுவலா நல்ல ஃபார்ம்லயும் இருக்கா, ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கான். சவுத் ஆப்பிரிக்காக்கும் சூப்பரா ஆடிட்டு இருக்கான். இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணாங்கன்னா அட் 2ல பயங்கரமான பிளேஸ்மெண்டா இருக்கும் அவனுக்கு. நானும் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரேவிஸ்ல ஒரு சின்ன வீக்னஸ் என்னன்னா, அவன் லைக் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படியே அடிச்சிருக்கான். இல்ல பவுலிங் லென்த் வச்சு சொல்ல, அவன் 20s 30s போனா அங்க அவுட் ஆயிடுறான். லைக் டீப்பா இன்னிங்ஸ் எடுத்துட்டு போக மாட்டான். இதெல்லாம் லைக் ரொம்ப எல்லா பால்ஸுமே அடிக்கிறதுன்னு போயிடுறான், பிக் பண்ண மாட்டான். அது அவன் இல்ல அது சிஎஸ்கேல டீப்பா எப்படி எடுத்துட்டு போகணும்னு சிஎஸ்கேல வந்து கத்துப்பான்னு நினைக்கிறேன். அது அவன் 20s எல்லாம் எல்லா மேட்சும் 50 60s மாத்தினா லைக் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடும். ஆனா மிடில் ஆர்டர்ல இப்போதைக்கு இப்ப தோனியுமே லைக் எல்லா மேட்சஸும் ஆடுவாரான்னு தெரியல தோனி. பட் இவன் அந்த 20s எல்லாம் 60s 70s மாத்தினா நம்ம அங்க போலாம். தோனி முதல்ல பிரவேசம் நானும் வரேன். அதுக்குள்ள 7-8 போயிட்டீங்க. 7-8 10 போ சொல்லுடா 12 அப்படிதான்டா பேசுறாங்க. இம்பாக்ட் பிளேயர்னு பேசிட்டு இருக்காங்கடா. சரி இப்போதைக்கு நான் அந்த இதுல வர மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் வந்து உருவில் பட்டேல் கொடுக்கணும். போன சீசன் நல்ல சீசன் தான், நல்லாவும் ஆடிட்டு இருந்தான். ஆனா இங்க டாப் 5 பிக்ஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சோ அவன் டாப் 5ல தான் ஆடினா அவனுக்கு ஸ்பாட் இல்ல. எனக்கு தெரிஞ்சு உருவில் பட்டேல் ஆடுவானோன்னு எனக்கு தோணுது. ப்ரீவியஸ் கூட 5ல ஆட வச்சு 4ல உருவில் பட்டேல் 4ல கூட ஆட வாய்ப்பு இருக்கு. இல்ல பிரேவிஸ் 4ல ஆடிட்டு உருவில் பட்டேல்ல 5-6ல ஆடுவாங்க. ஏன்னா பிரேவிஸ்க்கு அப்புறம் சிவம் தூபே தான் ஆடி ஆகணும். அதுக்கப்புறம் உருவில் பட்டேல கொண்டு வரணும்.
அதான் டாப் 7ல ஏதோ ஒரு ஸ்பாட் எனக்கு வைப்பாங்களோன்னு தோணுது அவங்க. கரெக்ட். உருள் பட்டேல் இல்லாம ஆட மாட்டாங்க. எய்தர் உருள் பட்டேல் ட்ரை பண்ண போறாங்களாண்டா. அதேதான். எஸ், அதுதான் பிளான். அதுதான் கார்த்திக் சர்மா இல்ல கார்த்திக் சர்மா தான் பேக்கப் பிளான்டா. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க அதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பேசிடுவோம். ஆக்ஷன்லயே நம்ம விட்டோம். அப்படியே நமக்கு என்னடா நீ பிளேயர் ஒன்னு சேர்த்த பிளேயர் பேக்கப் குடுக்குறானுங்க. அது என் டைம் வரும். என் டைம் வரும்போது நான் பேசுறேன். யோகேஷ் இது புதுசு இல்ல. கிருஷ்ணபா கௌதம்னு ஒருத்தர் 9 கோடி கேட்டானுங்க. ஃபுல்லா வெஜிடேஷன் தான் போனான். 9 கோடி பரவாயில்ல. அந்த டைம்ல நாங்க டிராஃபி அடிச்சோம். டிராஃபி அடிச்சிட்டு போனோம். அதான் இல்லடா அவன் பேக்கப்புக்கு 16 கோடியான்னு கேட்டான். அந்த மாதிரி பேக்கப்புக்கு 9 கோடி, பென் ஸ்டோக்ஸுக்கு பல கோடி, அந்த மாதிரி நிறைய தடவை கொடுத்துருக்காங்க. அது புதுசு இல்லைங்கிறேன் சென்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு பென் ஸ்டோக்ஸுக்கு ₹1 கூட கொடுக்கல அந்த சீசன். நான் சொல்லக்கூடாது. ஆனா பென் ஸ்டோக்ஸுக்கு ₹1 கூட கொடுக்கல. 16 கோடி சைனிங் தான். ₹1 கூட பென் ஸ்டோக்ஸ் கொடுக்கல. பே பண்ணல. 16 crore சேவ்ட் அந்த சீசன். 1 or 2 மேட்ச் விளையாண்டா. இல்ல 1 or 2 விளையாடலடா. விளையாடவே இல்ல. அவன் வரதுக்கு முன்னாடியே காலி. வரதுக்கு முன்னாடியே விளையாடனாதான் காசு. இல்ல 16 crore சேவ்ட். ₹1 கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டா. மஞ்சள் ஓகே ஓகே. எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கு. சரி அதான் அதெல்லாம் விடுங்க. ஆமா விளையாடுனா பென் ஸ்டோக்ஸ் அதான். சரி பென் ஸ்டோக்ஸே விடுங்க. அவன் இங்கிலாந்து டீம் திரும்ப பிரெண்டன் மக்களமே கோச்சா வைக்கலாம்னு சொல்லி பேச்சு நடத்திட்டு இருக்கான். அதை விட்டுருங்க. இப்ப இங்க வாங்க. நீ திருப்பி இங்கிலாந்து எல்லாம் போனா எனக்கு அந்த அக்கா தான் ஞாபகம் வராங்க. பிரேவிஸ் வரைக்கும் பேசணும். இல்ல நீங்க ஆக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க. அதான் ஆக்ஷன்ல 2 பிக்ஸ் பெரிய பிக்ஸ் எடுத்தாங்க. ஒன்னு பிரசாந்த் வீர் சேம் அந்த 14 crores போச்சு. அதேதான் கார்த்திக் சர்மாவும் 14 crores பிளஸ் அகில் ஹுசேன் பேக்கப்பா எடுத்தாங்க. ஏன்னா ஜடேஜா மாதிரி இந்தியன் ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு தேர்னாலுமே கிடைக்காது இந்தியால மட்டும் இல்ல இன்டர்நேஷனலே கிடைக்காது. ஸோ ஜடேஜா ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு பேட்டர் ஆட வைக்கணும் பிளஸ் ஒரு பவுலர் 2 பேரையும் ஆட வைக்கணும். அப்பதான் ஜடேஜாவோட ஷூஸை ஃபில் பண்ண முடியும் இப்ப நிக்கிற லைனப்புக்கு. ஸோ அதனால ஓவர்சீஸ் தான் போயிருக்காங்க. அகில் ஹுசேன் அதை வச்சு எடுத்திருக்காங்க. பிளஸ் இன்னும் மேட் ஹென்றி எடுத்திருக்காங்க. அவன் பீக் ஃபார்ம்ல இருக்கான் மேட் ஹென்றி. ஃபர்ஸ்ட் போல்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு போட்டாலே அவன் விக்கெட் எடுக்கிறான் இப்பெல்லாம். ஸோ அவன் ஒரு நல்ல சைனிங் தான். பவர் பிளே பவுலர் பிளஸ் நாதன் எல்லிஸ் ரிட்டென்ஷன் பண்ணாங்க. ஆனா பாவம் இன்ஜுரியில ரீட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அது ஒரு மேஜர் டிராபேக் அது எங்களுக்கு. அதான் மேஜர் டிராபேக். கரெக்ட். வேற என்ன சைனிங்ஸ் இருக்கு? ராகுல் சாகர் எடுத்திருக்காங்க. ராகுல் சாகர் எடுத்திருக்காங்க. மேட் ஷாட் எடுத்திருக்காங்க. மேட் ஷாட்டும் இன்ஜூரின்னு சொல்லிருக்காங்க. வந்தான் இன்னைக்குதான் வந்தான். வந்துட்டான். ஆனா ரூல்ட் அவுட்னு சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கான். இங்க வந்து ட்ரீட்மென்ட் எடுத்துக்க போறானா என்னன்னு தெரியல. அந்த ரூல்ட் அவுட் டோர்னமென்ட்னு சொல்லல நினைக்காங்க அவங்க. ரூல்ட் அவுட் டியூ டு 3 மேட்சஸ் 4 மேட்சஸ் சொன்னாங்க. இங்க பண்ணுவா வைக்கறாங்க சென்னை கேம்ப்ல. அப்புறம் ஜாக் ஃபோக்ஸ் கன் மெஷின் இருக்காரு. ஒழுங்கா நாங்க ஜாக் எட்வர்ட்ஸ் எடுத்திருந்தோம்னா இன்னத்துக்கு அவன் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா நாங்க ஜேம்ஸ் கோல்ஸ் எடுத்துருவோம். இந்த எஸ்ஆர்எச் வந்தாங்க. நீங்க நம்மள நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க பவுலிங் லைனப் எப்படி இருந்திருக்கும்னா முஸ்தபிஸோ ஆடம் மில்லே இவங்க எல்லாரும் எடுத்திருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லவா? டாம் கரன் இருக்கா, அன்சோல்டு தான் எடுத்துக்கோங்க. வேணாம் நாங்க ஸ்பென்சர் ஜான்சன் போயிருக்கோம். ஸ்பென்சர் ஜான்சன் இல்ல, யோகேஷ் இவனா மறந்துட்டா. கிறிஸ் ஜார்டன் இருக்கான், சென்னை மண் அவனோடது. அவன கூட மும்பை மண்ணு அவனதுதான். ஒரு மேட்ச் ஒரு சீசனா கிறிஸ் ஜார்டன் யாரு சிஎஸ்கே பண்ணி அவங்க தெரிஞ்ச கமோடிட்டி மேல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கிளீசன் இருக்கான். ஐயா கிளீசன் மும்பை காணானே. அதான் உங்க கமோடிட்டி எந்த மும்பை ஆக்சுவலா கோயட்ஸி அன்சோல்டு தானே. வேஸ்டா ரன்மிஸ்ன்றாங்க இவங்க எல்லாம். அவங்க கணக்கு தெரியும். என்னது கோயட்ஸி வேஸ்டா? ரன்மிஸ்ன்றாங்கலாம் பொளந்துட்டுவாங்க. ஏய் மும்பைக்கு சூப்பரா போட்டான். இல்ல ரன் கொடுத்துருவான். அந்த தன்னை பொளந்துட்டுவானு அந்த கூப்பர் காமெடி மாதிரி தான். குயிட்ஸ் யார் பீச்சி ஜெரால்ட் கோட்ஸே தான் அவர் சொல்றாரு. கோட்ஸே. ஓகே சைனிங்ஸ் அவ்வளவுதானா? வேற எதுவும் சைனிங்ஸ் மேஜரா இல்ல. அவங்க மேஜர் சைனிங் எதுவும் இல்ல. ரொம்ப மேஜரா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒன்னு நடந்திருக்கு. ருத்ராஜ் அண்ட் ஜடேஜா அண்ட் சாம் கரன் ஃபார் சஞ்சு சாம்சன் வித் ஆர்ஆர். அத பத்தி நீ சொல்லு பக்தா, உன்னோட ஃபீலிங்ஸ் தான். ரொம்ப குஷியா இருப்பியே. நான் ஆக்சுவலா சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு வந்து இந்த
சரி உடனே வந்துட்டு இல்ல லாயல்ட்டி இல்ல அது இல்ல அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ராயல் சிஎஸ்கே ஃபேன்னா டீமை விட பிளேயர் பெருசு இல்லப்பா, எனக்கு டீம் தான் பெருசு. நாளைக்கு இஃப் இட் ரெக்வயர்ஸ் MS Dhoni டு பி ட்ரேடட், I would happily trade MS Dhoni for someone who could make CSK win. எனக்கு franchise ஜெயிக்கணும். இன்னைக்கு MS Dhoni can play today, MS Dhoni cannot play tomorrow. அதே மாதிரி ருத்ராஜ் can play today, cannot play tomorrow. சப்போர்ட் பண்ணியா சிஎஸ்கேனால MS Dhoni சப்போர்ட் பண்றியா? நான் வந்து ஒரு பிளேயர்னால டீமுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், பட் மெச்சூரிட்டி வர வர எனக்கு டீம் தான் பெருசுன்னு தெரிஞ்சிருச்சு. பிளேயர் இன்னைக்கு ஆடுவாங்க, நாளைக்கு ஆட மாட்டாங்க. ஆர்சிபி ராகுல் டிராவிட்னால பெங்களூருக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க? எப்படி ஆடுவாங்க இப்படி? என்னது வேற டீமுக்கு இப்படி அம்சம் எப்படி உங்க டீமுக்கு ஆடுவாங்க? அப்புறம் எனக்கு தேவையில்ல, நான் சொல்றேனே, நான் வேற டீமுக்கு போனாலே எனக்கு பத்தி கவலை கிடையாது. எனக்கு என் பிரான்சைஸ் ஜெயிக்கணும். நான் தான் சொல்றேன், ராகுல் டிராவிட்னால ஆர்சிபிக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க? அதுக்கப்புறம் ஏபி டிவிலியர்ஸ் வந்தான்னு சப்போர்ட் பண்ணலையா? அதுக்கப்புறம் விராட் கோலி ஆடினா சப்போர்ட் பண்ணலையா? இல்ல பெங்களூருக்கு ஜென்யூனா சப்போர்ட்டரே இருக்க மாட்டாங்களா? மும்பை இந்தியன்ஸ் சச்சின் டெண்டுல்கர் ஆடாம போயிட்ட உடனே எல்லா ஃபேன்ஸும் அப்படியே போயிட்டாங்களா என்ன? ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் கிளப் வந்ததுக்கான காரணம் மும்பை இந்தியன்ஸ். நீ எங்க இருந்து எங்க போறன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு நான் சொல்றேன், எனக்கு நோ பிளேயர் இஸ் பிகர் than the டீம். என்ன கேட்டா நோ பிளேயர் இஸ் பிகர் than the டீம். ஜடேஜா போனதுல எனக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனா இஃப் இட் இஸ் டேக்கிங் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த டீம் ஐ அம் கம்ப்ளீட்லி ஓகே. இன்னைக்கு சாம் கரன் வந்தது லைன் அப்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்கா, ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்து, சாரி சஞ்சு சாம்சன் வந்தது லைன் அப்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்கா. இல்ல சாரி தெரியாம சொல்லிட்டேன். சஞ்சு சாம்சன் வந்தது லைன் அப்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்கா, ரோட் மேப்புக்கு பெரிய ஒரு அடிஷனா இருந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேல்யூபிள் டிசிஷன். அண்ட் இந்த டிசிஷனை வந்து அப்ரிஷியேட் பண்ணாத சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரும் இருக்க முடியாது. நான் ஜடேஜா போனதுக்கு வருத்தப்படலாம், இத்தனை வருஷமா அவன் ஆடி இருக்கான், ஸோ நல்ல ஒரு ஃபினிஷா இருந்திருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தட் இஸ் ஃபைன். பட் என்ன கேட்டா அதை விட பயங்கரமான ஒரு டவுன்ஃபால்ல இருந்து நம்ம மீண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வாட் எவர் இட் டேக்ஸ் வில் ஹேவ் டு டேக் சம் டஃப் டிசிஷன்ஸ். இது சரி நான் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லட்டுமா, இஃப் இட் டேக்ஸ் சிஎஸ்கே டு ஃபயர் ஃபிளெமிங்ஸ் அண்ட் அப்பாயிண்ட் another coach, I would still be happy because அப்ரோச் சேஞ்ச் ஆகணும், மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும், பிளேயர்ஸ் வெளியே போகணும்னா தாராளமா பண்ணுங்க, டீம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். ரவீந்திர ஜடேஜா இஸ் நாட் பிகர் than CSK. Sanju Samson is not bigger than CSK. I'll tell you, MS Dhoni is also not bigger than CSK. MS Dhoni இல்லடா, ஒரு டீம் இப்போ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வையே, உனக்கு அந்த டீமோட கோர் இருக்கணும் டீம்ல, ஓகேயா? இப்ப அந்த டீம் கோரே நீ கொடுத்துட்டு வேற டீம் இப்போ உள்ள எடுத்துட்டு வர, சரியா? உனக்கு அந்த டீம் என்விரான்மெண்டே சேஞ்ச் ஆகும் அப்ப அந்த டைம்ல. சோ கூட மறுபடியும் சொல்றேன், பெர்ஃபார்ம் பண்ணனும். இல்ல இது இப்ப நீ எந்த டீம்னா மும்பை எடுத்துக்கிட்டா, ஆர்சிபி எடுத்துக்கிட்டா, அந்த ரெண்டு டீமுமே அவங்களோட கோரை பெருசா டச் பண்ண மாட்டாங்க. நீ ஆர்சிபி இதுல சேர்க்கவே சேர்க்காத, எத்தனை பேரு இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து காட்டல. அவன் போன்ல லோ ஸ்டோரேஜ்ரா. சரி பேசு பாத்துக்கலாம், பேசு. இல்ல ஆர்சிபி வந்து கோரை டச் பண்ணலாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆர்சிபி நிறைய சேஞ்சஸ் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, எக்கச்சக்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிறிஸ் கெயில் ஃபார்ம்ல இருக்கும்போது கிறிஸ் கெயில் வெளியே அமிச்சாங்க, ஸ்டார்க் இது பண்ண முடியல. இது எல்லா டீமுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஜடேஜாவும் கேவலமான பெர்ஃபார்ம் பண்ணல. ஜடேஜா சூப்பர் பிளேயர், ரொம்ப 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 வேல்யூபிள் பிளேயர். நான் ஜடேஜாவை 1% கூட கம்மி பண்ணல. நான் சொல்ற ஒரே விஷயம், இஃப் நாங்க சக்சஸ் நோக்கி போகணும், அதுக்கு இந்த டிசிஷன் எடுக்கணுமானா நாங்க எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் சொல்றேன். எங்களுக்கு ஓபனர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், நாங்க சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கோம், எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப 16 இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல் இப்போ வரைக்கும் வந்துச்சுன்னா, நீ சிஎஸ்கே பார்த்தாலே தோனி ஆர் எனி அதர் பிளேயர், இங்க எல்லாரையும் விட சிஎஸ்கேக்கு முக்கியமா 2 இந்தியன் ஸ்பின்னர் ஆடுவாங்க, ஒத்துக்கிறியா? சிஎஸ்கே 11 நீ போட்டா தோனி மேலேயே 2 இந்தியன் ஸ்பின்னர் ஆடுவாங்க. இப்ப அந்த 2 இந்தியன் ஸ்பின்னர் ஆடுறது கூட இப்ப இந்த சிஎஸ்கே டீம்ல இல்ல. சொல்லு. ஆக்சுவலி அந்த ஸ்பின்னர் இப்ப ஆடுறதுக்கு அவசியமே கிடையாது. நீ வந்து 2010 பிட்ச் கிடையாது, சேஃபா கிடையாது. அதேதான் எக்ஸாக்ட்லி 120 130 ஓட பிட்ச் இது கிடையாது. 130 போட்டு நிறுத்தி 220 அசால்ட்டா அடிப்பாங்க. இந்த இதுல 240 என்ன கேட்டா 220 இங்க பார் ஸ்கோர், இன்ஃபேக்ட் பார் ஸ்கோர் கூட கிடையாது, பிலோ ஆவரேஜ். 220ல ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது அந்த முன்னாடி மாதிரியான பிட்ச் இது கிடையாது, ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. சேப்பாக் பிட்சும் சரி, எஸ்ஆர்எஸ் பிட்சும் சரி. இப்ப 2 இந்தியன் ஸ்பின்னர் தேவைப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த பிட்சுக்கு. இப்ப அந்த 2 இந்தியன் பால இப்ப 2 இந்தியன் பவுலர் ஆர் எனி ஓவர்சீஸ் பவுலர் who can back or who can CSK rely upon, அந்த மாதிரி 2 பேர் இந்த லைனப்ல சொல்லுவேன்னா யார சொல்லுவ? இப்ப அதுக்கு பதில் சொல்லு. சரி, ஒண்ணும் இல்ல,
ஆ சொல்லு. நான் கிளீனா அதான் சொல்றேன். எங்களுக்கு நான் அதான் பவுலிங் இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் ஆக்சுவலா எனக்கு நேத்தன் எல்லிஸ் இருந்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியல. இப்போ ஒரு சில ஹோல்ஸ் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் வெளிப்படையாவே தெரியுது. பவர் பிளே வி ஆர் சார்ட்டட். மிடில் ஓவர்ஸ்ல போடுறது கூட வி ஸ்டில் ஹேவ் பீப்புள் டு பவுல். டெத் ஓவர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. இனி இந்தியன் பவுலர்னு எடுத்தோம்னா மிடில் ஓப்பனிங் போடுறதுக்கு மேட் ஹென்ரி போடவே இல்லைனா கூட முகேஷ் சௌத்ரியோ கலீல் அகமதை வச்சு எங்களால பவர் பிளே தள்ளிட முடியும். மிடில் ஓவர்ஸ்ல அன்சுல் காம்போஜ், அதுக்கப்புறம் ஜேமி ஓட்டன் ஆனா ஜேமி ஓட்டன் இல்ல அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, எப்படி ராகுல் சவரும் போட்டுதான் ஆகணும், அவங்க எல்லாம் தள்ளிடுவாங்க. டெத் இஸ் அ ப்ராப்ளம். தீஸ் ஆர் ஆல் ப்ராப்ளம்ஸ் தட் வி ஹேவ் டு ஸ்பீக். எனக்கு என்னன்னா டீமோட ஃபார்மேட்ல நம்ம ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஸ்பேஸ்ல ஓகே இந்த இதை ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம எடுப்போம். அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரியால போனதுனால இப்போ அது ஒரு ஓப்பன் எண்டட் ஒரு ஏரியாவா தான் இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. நான் ஜடேஜா டாபிக் எடுத்தனால சொல்றேன். நான் இது ஆர்ஆர் வீடியோல பேசியிருப்பேன். என்கிட்ட இருந்தது ஒரே கொஸ்டின் தான். இப்போ கூட நான் சொல்றேன், ஜடேஜா பிளஸ் சாம் கரன் ஈக்குவல் டு சஞ்சு சாம்சன் தான். ரெண்டு பேருக்குமே அது நல்ல ட்ரேட் தான். ஆர்ஆருக்கும் நல்ல ட்ரேட், சிஎஸ்கேக்கு நல்ல ட்ரேட். என் பாயிண்ட் என்னன்னா 18 இயர்ஸா சிஎஸ்கே ஈக்குவல் டு லாயல்ட்டின்னு பேசிட்டு இருந்துட்டு நீங்க ஒரு பேட் சீசன் தான், அதுக்கு முன்னாடி தான் மெகா ஆப்ஷன் போச்சு, ரீடென்ஷன்ல ஹையஸ்ட் பெய்டு கொடுத்து ரீடைன் பண்ணீங்க. அந்த ஒரே பேட் சீசன்ல உடனே அவன் அமுச்சு விட்டு இன்னொரு பிளேயரை வாங்குறதுதான் எனக்கு பாயிண்ட் தப்பா பட்டுச்சு. ஏன்னா நீங்க பேசி இந்த லாயல்ட்டியை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா சிஎஸ்கே ஈக்குவல் டு லாயல்ட்டி தான் இவ்வளவு வருஷமா நம்ம பேசி அது அந்த ரேஞ்சில தான் இருக்கீங்க. நீங்க ஒரே பேட் சீசன் ஹையஸ்ட் பெய்டு ரீடென்ஷன் பிளேயரை நீங்க அவங்க ரீடைன் பண்ணிட்டு அந்த ஒரே பேட் சீசன்ல உடனே வெளியே வச்சிட்டீங்க. நீங்க அப்படியே அனுப்பிச்சிக்கலாம். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாமா? இதுக்கு நான் ஆன்சர் பண்ணா அதே யோகேஷ் பண்றோம். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன். ஜடேஜா வாஸ் சீன் as a captain before ருத்ராஜ் கேக்வாட். ஓகே, சோ லீடர்ஷிப் ரோல்ல அவனும் இருந்திருக்கான். சோ லீடர்ஷிப் ரோல்ல இருக்கிற ஜடேஜாவை எதுக்கு அனுப்பணும்னு யோசிச்சீங்கன்னா கேள்வி. மேபி சஞ்சு சாம்சனை நீங்க ஆப்ஷனுக்கு வாங்க, நாங்க ஆப்ஷன்ல பிக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க அப்ரோச் பண்ணிருக்கலாம். என்னோட ஆப்ஷன் வந்து சஞ்சு சாம்சன் இந்த டீமுக்கு செட் ஆவானா இட்ஸ் நாட் அபவுட் தட். சோ யூ ஷுட் ஹவ் பிளேட் போத். யூ ஷுட் ஹவ் பிளேட் போத் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் அண்ட் ஜடேஜா as well. These three. நான் சொல்றேன் இந்த பாயிண்ட். அது என்னன்னா, இப்படி வந்து 25 சீசனுக்கு அப்புறமே இந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னு கேட்டா நோ. இது வந்து நோ தான் அதுக்கு ஆன்சர். அது ஆக்சுவலி எப்ப முடிவு எடுத்தாங்கன்னா, சஞ்சு சாம்சன் எப்போ ஆர்ஆர்ல இருந்து வெளில வரும்னு நினைச்சாங்களோ அப்பதான் வந்து சிஎஸ்கே உள்ள போச்சு. அதுக்கு முன்னாடியே மும்பை கேகேஆர் எல்லாம் போய் கேட்டாங்க, இவன் வந்து நீங்க எங்க டீம் வந்து விளையாடுறீங்களா அப்படின்ட்டு. சோ இங்க ஒரு ஆப்ஷன், ஒரு இது இருக்குது, ஒரு ஆப்ஷன் ஒண்ணு. இப்ப சஞ்சு மாதிரி ஒரு பிளேயரு தமிழ்நாடோட ரொம்ப ரெலவெண்டா இருக்க ஒரு பிளேயரு இப்ப வந்துட்டாருன்னா, இப்ப அடுத்து தோனிக்கு அப்புறம் நமக்கு யாருமே கிடையாது. இப்ப நம்ம ருத்துராஜ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் தோனியோட ஸ்டாச்சருக்கு. இப்ப அந்த டைம்ல வந்து இப்ப சஞ்சு மாதிரி ஒரு பிளேயர் வரும்போது ஃபார் த ஃபியூச்சர் நம்ம யோசிக்கும் போது ஒரு 5 வருஷம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நமக்கு ஷார்டட். நம்ம ஒரு கீப்பரு, ஒரு ஓபனர் பேட்ஸ்மேனு, ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்கான், ஒரு இந்தியன் டீம் பிளேயரு. அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும்போது இப்ப ரவீந்திர ஜடேஜாக்கு இன்னும் மேக்ஸ் போனாலே 2 இயர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஓடி வேர்ல்டு கப் கூட ஆடுவாங்களான்னு தெரியல ரவீந்திர ஜடேஜாக்கு. ஏன்னா அக்ஷர் பட்டேல் இருக்கான் பின்னாடியே. நீ என்னதான் நீ வந்து ரவீந்திர ஜடேஜாக்கு வந்து ஏ கேட்டகரி கொடுத்து நீ உட்கார வச்சாலும் கான்ட்ராக்ட்ல அவர் வந்து நிஜமாவே வந்து அவன் வந்து வேர்ல்டு கப் 27 ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. சோ நீ எப்படி பார்க்கும்போது உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறேன். நான் வந்து மும்பை வந்து எந்த அளவுக்கு சொல்றேன், நீ இன்னும் ஜடேஜாக்கு 2 to 3 இயர்ஸ் தான் இருக்குன்னு தெரியும். ஆமா, ஒரு வருஷம், அதாவது மெகா ஆக்ஷன்ல ஒரு வயசு எக்ஸ்ட்ரா இருக்குமா? இல்ல அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. இல்ல அதுக்கு ஆன்சர் இருக்கு பாருங்க. நான் மும்பை நான் எப்படி ஒரு கார்பரேட் டீமா ரேட் பண்ணணும், இப்ப சிஎஸ்கேவே இந்த இடத்துல நான் அது கார்பரேட்னால நம்ம இது சொல்றேன் நான். ஏன்னா இப்போ வந்து நீ 2 to 3 இயர்ஸ் நீ ஜடேஜா பார்த்தனா அந்த 2 to 3 இயர்ஸ் நாங்க வந்து டவுன் ஃபால் போயிருக்கோம். நீங்க அந்த டைம்ல நீங்க வந்து எம்ஐயோ யாரோ அடிச்சு கப் எடுத்து போயிருந்தீங்கன்னா அது ஒரு டிராபேக் தான் எங்க டீமுக்கு. அப்படி பார்க்கும்போது டீம் தான் முக்கியம் எங்களுக்கு. லாயல்ட்டி இதெல்லாம் வந்து இதே क्वेश्चन வந்து 2023 ஞாபகம் இல்ல, ரெய்னாவை ஆக்ஷன்ல எடுக்காதப்பவும் இந்த क्वेश्चंस எல்லாம் வந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அதே மாதிரி இங்க இருந்து இன்னொரு பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெளியே போயிருக்க தான் செஞ்சிருக்காங்க. ஃபேப் டு பிளேஸஸ் நாங்க ஆப்ஷன்ல எடுக்கல, அதுக்கப்புறம் தான் ஆர்சிபி எடுத்தாங்க, நாங்க ரீடைன் இது பண்ணோம். உங்க லாயல்ட்டி எங்க? இந்த क्वेश्चन சிஎஸ்கேக்கு மட்டும் இல்ல எல்லா டீம்ஸ்க்கும் வந்திருக்கு. அண்ட் அந்த டைம்லலாம் இது ரொம்ப பெருசா பேசாம இது வந்து கான்ட்ரவர்சிக்காக மட்டும் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை எங்க மேல யூஸ் பண்றாங்கிறத எங்களுக்கு தோணுது. இது வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் டிசிஷன் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல. எங்களுக்கு ரவீந்திர ஜடேஜாக்கு மேல சுரேஷ் ரெய்னா we took a bold decision by not taking Ravindra Jadeja in the auction. Faf du Plessis did splendid to the team. 2000 runs. ரவிச்சந்திரன் அஸ்வின், எஸ் கிரேட். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நான் 2 கப் இருக்கு அவன் ஜெயிச்சு கொடுத்து.
நாங்க போல்ட் டிசிஷன்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோமானா எடுத்திருக்கோம். இந்த தடவை வந்துட்டு அது ஒரு பொலிட்டிக்கலி ஒரு கான்ட்ரவர்சிக்காக அந்த கொஸ்டின்ஸ் தான் எங்க மேல எடுத்துக்கிட்டு வராங்கன்னு தான் இருக்கு. எல்லாரையும் இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல டைம் போட்டு கிடையாது. எடுக்கலடா. நான் அததான் இரு சொல்றேன். இரு இரு ஆப்ஷன்ல இரு போட்டு இரு இரு எடுக்கல. எத்தனை தடவை வேறுங்க. சொன்னாலும் டீம் இஸ் பிகர் ஏய் பிளேயர். ரவிச்சந்திரன் அஸ்வின் பட்ஜெட் மீறி போயிட்டான்னு எடுக்க முடியல. எடுக்க போயிது பட்ஜெட் மீறி போயிட்டான்னு எடுக்க முடியல. அவனை விடல. செகண்ட் ரைனாவும் பட்ஜெட் சரி மீறி இல்ல போயிட்டான். டூப்ளஸும் அதுதான் சரி நீங்க நான் பட்ஜெட் ஆப்ஷன்ல ஒதுக்கி போட்டு வச்சிருக்கலாம்ல. நாங்க விடல பட்ஜெட் ஒதுக்கி வைக்கலாம் தானே ஆப்ஷன்ல என்னோட போட்டு பாயிண்ட். விடல. இப்போ மெகா ஆக்ஷன் முடிஞ்ச அடுத்த வருஷமே எதுக்கு இந்த ட்ரேட் தான் என் கேள்வி. நீங்க அதான் சொல்லுடா, ஒரு ட்ரேட் ஆப்ஷன் இருக்குடா. ஆர்ஆருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி சிஎஸ்கேக்கும் ஈக்குவல் ட்ரேட். அது ரெண்டு ஆப்ஷன் பேருக்குமே நல்லதுதான் நான் சொல்றேன். ஆனா அது இது இன்னும் ஒரு கொஞ்சம் பெட்டரா நல்லதாண்டா. அதுதான் சொல்றேன். நான் வேற எதுவும் 2 சொல்ல. பெருசா 5 பெருசா அப்படி சொல்லு என்கிட்ட. 2 பெருசா 5 பெருசா? என்னது 2 பெருசா 5 பெருசா? 2 வருஷம் தான் இருக்கு ஜடேஜாக்கு. எனக்கு 5 இயர்ஸ் இருக்கா சஞ்சு சாம்சன். 30 வரைக்கும் அவன் போன ஆடுவான் வருஷம் சிஎஸ்கேல. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 3 வருஷம் தான் இருக்கும் ஜடேஜா. அது தெரியல. அப்ப நாங்க என்ன யோசனா, எங்களுக்கு நாங்க சொல்றோம்ல 25 சீசன் முடிஞ்ச உடனே கூட டெசிஷன் எடுக்கலன்ற. 25 சீசனுக்கு அப்புறம் நான் நவம்பர் கிட்ட தான் டெசிஷன் எடுக்கிறோன்ற. நான் நான் அதுக்கப்புறம் இன்னும் அப்புறம் தெரிஞ்சது. ஏன் இந்த டிசிஷன் எடுத்தேன்னா சஞ்சு சாம்சன் ஹேட் an opportunity. அவன் வெளியே போறாங்க தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவுதான். இருக்க போய் தான் நாங்க ஜடேஜாக்காக போனோம். நான் ஜடேஜா அதான் விட்டுறேன், சொல்றேன். யாராவது ஒருத்தர் வாங்கிக்கிறீங்களா, நான் போய் நிக்கல. தெருவுல நான் போய் நிக்கல ஜடேஜா வச்சுக்கிட்டு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். நான் ஜடேஜாவை கொடுத்தேன். அவ்வளவுதான். சரி ரொம்ப இத பத்தி பேச வேணாம். நம்ம லைனப்புக்கு போவோம். இல்ல இன்னொன்னு இத இன்னொரு பத்தி பாயிண்ட் தான் அதுல இவ்வளவு நேரம் இருக்கு. பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி half an ஆர்ஆர் hour வந்து ஆயிடுச்சு. இல்ல ஒரு நிமிஷம். ஆர்ஆர் வந்து ஆக்சுவலி டூபே கேட்டாங்க. இப்ப அந்த இடத்துல நாங்க டூபே கொடுத்திருந்தோம்னா நீ இது இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் டூபேக் பார்த்தோன்னா இன்னும் அவனுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஒரு சான்ஸ் இருக்கு இங்க நம்ம டீம்ல. சோ அது நான் யூஸ் பண்ணி தான் நாங்க ஜடேஜா வந்து ஆல்மோஸ்ட் நியர் எண்ட் ஆஃப் த கரியர் இருக்கும் போது அவனை மாத்தி நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஜடேஜா 2 இயர்ஸ் தான் ஆடுவான்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். ம். இந்தியன் லைனப் கோலிக்கு அப்புறம் பெஸ்ட் ஃபிட்டஸ்ட் பிளேயர் இந்தியன் டீம்னா ஜடேஜா ஜடேஜா தான். 40 வரைக்கும் ஐபிஎல்ல 40 வரைக்கும் ஆடுவான்டா. அதெல்லாம் விடுடா. கோலிக்கு அப்புறம் இல்லடா. கோலிக்கு அப்புறம் இல்லடா. ஃபிட்டஸ்ட் பிளேயர் ஜடேஜா தான்டா. ஓகே. 41 வரைக்கும் ஈஸியா ஃபிட்னஸ் வேற, பிளே மேட்ச் கண்டிஷன் நம்ம ஆடுறது வேறடா. இல்ல டிஃபரன்ஸ் ஆக்சுவலா சொல்றேன் நானு. இல்ல நான் கான்ட்ராடிக்ட் பண்றேன். ஜடேஜா நம்பர் 2ல சிஎஸ்கே நம்ம ஆக்சுவலா நிறைய சிஎஸ்கே வந்து ஜடேஜாவோட பேட்டிங் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆக்சுவலா அவன நம்பர் 2 நிறைய மேட்சஸ் ஆட வச்சிருந்தோம்னா நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் அந்த நம்பர் 2 ஜடேஜாவை நம்பர் 2ல ஆட வச்சிருந்தா. நம்பர் 2னா சாரி அட் 4 பேசிக்கலி 2 டவுன் அட் 4ல ஆட வச்சிருந்தா. அட் 4ல ஆட வச்சிருந்தா இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் நம்ம ஜடேஜாவோட பேட்டிங் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல. See again at the end of the day எனக்கு there are many other problems for me to fix. எனக்கு ஓப்பனிங் முதல்ல கரெக்டா செட் பண்ணா தான் என்னால ருத்ராஜ் ஒன் ஆட வைக்க முடியும். ருத்ராஜ் ஒன் ஏன்னா அவனுக்கும் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருக்கு. அவனும் அவனை க்ரூம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ ஓப்பனன்ஸ் ஃபிக் பண்ண வேண்டியது இருந்தது. அங்க சஞ்சு சாம்சன் எனக்கு அவைலபிளா இருந்தான்னு சொல்லி நாங்க இது கண்டிப்பா சொல்ல இது ஹார்ஷ் கால் தான். ஆனா இது கான்ட்ரவர்ஷியல் கால்னு நீங்க பிளேம் பண்ற அளவுக்கு இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு கிடையாதுன்னு நான் சொல்றேன். இது எல்லா டீமும் பண்ணிட்டு தான் நாங்க இத கான்ட்ரோவர்ஷியல் கால்னு சொல்லடா. இது டிபேட்டபிள் கால்னு தான் சொல்றோம். வேற எதுவும் எங்க பாயிண்ட். அதுவும் சிஎஸ்கேன்றனால டிபேட்டபிள்ன்ற. நீ ஆர்சிபி பண்ணும்போது ஏன் சொல்லலன்னு நான் கேக்குறேன். நான் இப்பயும் சொல்றேன் இது ஈக்குவல் கால் தான். ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜ் தான். ஆர்ஆருக்கு அட்வான்டேஜ், உங்களுக்கு அட்வான்டேஜ். அண்ட் அக்செப்ட் கம்ப்ளீட்லி அத ஒத்துக்கிறேன். சரி கேளு. ஒரு சின்ன டவுட் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது சொன்னா ஒரு டீம் ஒரு பிளேயர் இப்ப தோனியை கொடுத்தா இந்த டீமுக்கு பெட்டர்மெண்டா இருக்குன்னா நான் கொடுக்க ரெடின்னு கரெக்டா. இப்ப ரெண்டாவது பாயிண்ட் இப்ப நீனே தான் சொல்றேன் ருத்ராஜ் கேக்வாட் அவன் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒன் டவுன்ல தான் ஆடுவேன் அடம் பிடிக்கிறான். அப்போ டீமோட பெட்டர்மெண்ட் வரலையா கண்ணுக்கு முன்னாடி? எனக்கு அதுதான் என்னோட பாயிண்ட். அதுவே டீம் பெட்டர்மெண்ட் தான்டா. சொல்லு. ருத்ராஜ் ஒன் டவுன் கன்சாலிடேட் பண்றான். அவன் ஓபனர் எல்லாம் ஹிட்டிங் அவன் ஆடிட்டுமேன்றான். ஒன் டவுன் கன்சாலிடேட் பண்றான். மகாராஷ்டிராக்கு எங்க ஆடுறான்? அவன் டீம் மகாராஷ்டிராக்கு எங்க ஆடுறான்? 5 டவுன்ல ஆடுனான் ரஞ்சில. அவன் ஃபர்ஸ்ட் எல்லா 5 டவுன்ல ஆடுனான். ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் ஓபனரா அவன் ரஞ்சிலலாம் வந்து சிக்கிம் கூட ஒரு மேட்ச் ஆடுனான். சிக்கிம் கூட மேட்ச் ஆனா அதெல்லாம் ஒரு மேட்சே இல்லன்ட்டு 5 டவுன் ஆடுறான். அப்படி பார்த்து ஆயுஷ் மாதிரி அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல கீழ தான் ஆடுறான். ஓப்பனிங் ஆடல அவன். ஏன் ஆடல? அவனுக்கு வரல, ஃபார்ம் இல்லன்னு ஆடல அவன். அதனாலதான் அவன் ஆரன் ஜார்ஜ் ஆட்டு கீழே ஆடினாங்க. கரெக்ட். ஆரன் ஜார்ஜ் ஆனா வைபவ் சூரியவன்சி ஆடுனான் அங்க. ஆமா ஆமா ஆமா. அது வந்து ஓகே. அதான் அது 50 ஓவர்ஸ் வேற, T20 வேற தான். அது ஓகே. பட் 50 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. 50 ஓவர்ஸ் லாங் இன்னிங்ஸ் ஆடணும், ப்ரொலாங் பண்ணணும். அவன் ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர்லயே ஆடி அவுட் ஆயிட்டான். அவன் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் கிட்டத்தட்ட நான் பார்த்தனா. அவன் அதுக்கப்புறம் தான் ஆரன் ஜார்ஜ் வந்து ஓப்பனிங் ஆட வச்சு அவன் ஒன் டவுன் ஆடும்போது ஓரளவுக்காக அவன் ஆடினான். அதுக்கப்புறம் தான் அவன் ரொம்ப பெரிய சீசன் கூட கிடையாது. நான் ஆயுஷ் மாதிரி இருக்கலாம், வைபவ் சூரியவன்சி. மகாராஷ்டிரா நம்பர் 3 ராகுல் திரிபாண்டி ஆடுனா. நீ அதெல்லாம் விடு. இப்ப நம்ம பேசுவோம் வா இத பத்தி. சொல்லுங்க. ஆல்ரெடி 11 பத்தி கொஞ்சம் பேசுவோம். கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல இப்போதைக்கு சஞ்சு சாம்சன் மாத்திரே ஓப்பனிங் சொல்லியிருக்கோம்.
சோ ருத்ராஜ், ருத்து 3, பிரேவிஸ் 4, தேவ் எனக்கு துபே, தூபே 5, துபே 5. சிவம் துபே துபே 5. 5. சோ நம்பர் 6 தான் வந்து உர்வில் 6 பட்டேலா, 7 தான் கார்த்திக் இப்போ சர்மாவா? பிரச்சனையா இருக்க போகுது. எம்எஸ்டி நம்பர் 6 வந்தா நல்லா இருக்கும். எம்ஏஜி எனக்கு தெரிஞ்சு உர்வில் இம்பாக்ட்ரா. பட்டேல் உர்வில் பட்டேல் ஆடுறதா என்ன கேட்டா. அதுதான் எனக்கு எனக்கு என்னன்னா உர்வில் பட்டேல் நம்பர் 6 ஆடுறதுக்கு உர்வில் பட்டேல ஓபனரோ இல்லனா நம்பர் அந்த ஸ்லாட்ல யாருக்காவது ஒரு பேக்கப்பா பேக்கப் வச்சுட்டு ஆச்சு. எனக்கு நீங்க ஒத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல. என்னோட நம்பர் 6 ஆப்ஷன் சர்ஃப்ராஸ் கான். சர்ஃப்ராஸ் கான் ஆடலாம். சர்ஃப்ராஸ் செம்ம ஃபார்ம்ல இருக்கான். அங்க ஒரு எனக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அது என்னன்னா இல்ல அங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் எனக்கு. அங்க என்னன்னா நீங்க ராமகிருஷ்ணா கோஸ் ஆடலாம் எனக்கு அந்த இடத்துல. பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. உட்கார வச்சிருக்கீங்க. கஷ்டம். நான் அவனை ரேட் பண்றேன், ஹையா ரேட் பண்றேன் நானு. இது வந்து நீ மட்டும் இல்லடா, நிறைய பேர் ரேட் பண்றேன் ஹையா. அட்லீஸ்ட் 1 to 2 மேட்ச் அவன் இம்பாக்ட் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. நீ டீம்ல இருக்கிற எல்லா பிளேயருக்கும் சான்ஸ் கொடு. அமன் கானுக்கு சான்ஸ் கொடுன்னு சொல்லுவேன். அமன் கான்லாம் இல்லடா, நான் ராமகிருஷ்ணா கோஸ் ரேட் பண்றேன். ஏன்னா 2 இயர்ஸா கூடவே இருக்கான். அவன் கொடுத்துருக்கணும் அட்லீஸ்ட். எனக்கு தெரியும்ல என்ன ஆடுறாங்கன்னு பிளேயரோட. எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர் ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசாந்த் வீர் பவுலிங் போடுறதுனால பிரசாந்த் வீர் ஸ்டார்ட் பண்ணிடுவான். கார்த்திக் சர்மா தான் எனக்கு தெரிஞ்சு மேபி இம்பாக்ட் சபா வச்சிருப்பாங்க. தோனி ஸ்டார்ட் பண்ணுவான்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இம்பாக்ட்ல இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக் தானே. சேப்பாக்னா டெஃபினெட்லி தோனி வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக் இல்லடா, கவுஹாத்தி மேகாலயா. ராஜஸ்தானோட ஹோம் கிரவுண்ட் எதுன்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆறதுனால எதுன்னு சொல்ல தெரியல எனக்கு. அதான் இப்போதைக்கு லைனா பார்த்தா 5 வரைக்கும் தூபே எல்லாருக்குமே அதேதான் 100% கன்ஃபார்ம். நம்பர் 6 தான் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். சோ 7 தோனினே வெச்சுக்கோங்க இப்போதைக்கு. 7 தோனி பிரசாந்த் வீர் ஆனாதான் கல்லா கட்டும். ஆமா அதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஆனா தோனி இந்த வாட்டி கொஞ்சம் ஃபிட்டா தான் இருக்கான். போன வாட்டி தான் இன்ஜுரிக்கு அப்புறம் உடனே வந்தனால கொஞ்சம் அப்படி இப்படி இதுவா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு தெரியல டீம் மூவ் ஆன் ஆகணும்ன்றதுக்காக இம்பாக்ட் சபா கூட ஆடலாம். ஆனா அவ்வளவு காசு கொடுத்துட்டு கார்த்திக் சர்மாவை நீங்க சும்மா உட்கார வைக்கிறது எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது. கார்த்திக் சர்மாக்கு நல்ல ஸ்பாட் அதுதான். ஏன்னா அவன் பினிஷர் தான் யூசுவலா. ஆனா இம்பாக்ட் சபா தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. இம்பாக்ட் சபா இருப்பான். பிரசாந்த் வீர் ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்றேன்னா அந்த ஸ்பாட்ல தான் பிரசாந்த் வீர் ஆடுவான். பவுலிங் கொடுப்பான் அவங்களுக்கு அடிஷனலா. சோ ஒரு 2 ஓவர் அந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கொடுக்கறதுனால நான் பிரசாந்த் வீர் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கார்த்திக் சர்மா இதுல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு ஃபாரின் பவுலர் ஆடணும். ஐ மீன் ஆல்ரவுண்டர் ஓவர்டன் ஆர் அகில் ஹுசைன். சோ அது 2 பேர் பிட்ச் பொறுத்து ஆடுவாங்க. இல்ல பிட்ச்னா பொறுத்து இல்ல. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா ஓட்டன் ஆடிடுவாங்க. ஏன்னா ஓட்டன் ஆடுவாங்க எனக்கு தோணுது. ஓட்டனே டெத்ல அவ்வளவு ரிலேபிள் இல்ல. கரெக்ட். அவ்வளவு ஓட்டனே டெத்ல ரிலேபிள் இல்ல. ஆனா ஓட்டன் இல்லன்னா அந்த டீம்ல டெத்ல போடுறதுக்கு ஆளே இல்ல. சோ ஓட்டன் நீங்க நம்பிதான் ஆகணும். வேற வழியும் இல்ல உங்களுக்கு இப்போதைக்கு. சோ 9ல ஓட்டன் 10 11 அப்படியே மேட் ஹென்ரியும் நூர் அகமது ஆடிடுவாங்க. 11 வந்து ஐ மீன் கலீல் அகமது ஆடிடுவாங்க. சோ அதான் அந்த கார்த்திக் சர்மா / பவுலரா நீங்க அதுக்கேத்த மாதிரி எதர் அன்சுல் கம்போஜோ இல்லன்னா ராகுல் சாரோ உங்களுக்கு பிச்சுக்கு ஏத்த மாதிரி முகேஷ் சௌத்ரியோ யார் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கலாம்னு தோணுது. இதுதான் எனக்கு இருக்குமோ தோணுது. இந்த டீம்ல பாத்தீங்கன்னா பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா இந்தியன் பவுலர்ஸ் இல்ல. ராகுல் சேகர் ஆடுவாங்களா, ஸ்ரேயாஸ் கோபால் ஆடுவாங்களா? ராகுல் சேகர் ஆட மாட்டாங்க. சும்மா சப்ஸ்டிட்யூட் வச்சுட்டு இல்ல ஸ்ரேயாஸ் கோபால் தான் சரியான டொமஸ்டிக் ஆடுவாங்க. ஆனா அதை வச்சு எனக்கு ஐபிஎல்ல அவன் கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. 2 பேருமே ஆட மாட்டாங்க. மேக்ஸிமம் 2 பேரும் ஆட மாட்டாங்க. ஆனா அன்சுல் கம்போஜ் ஆடிடுவாங்க. அதுக்கு ஏன்னா நூர் அகமது இருக்கான், ஏற்கனவே 100 இருக்கான். பிரசாந்த் வீர் வேற வேணா போடுவான். பிரசாந்த் வீர் வேற போடுவான். கரெக்ட். அதுவும் இந்த பிட்ச்ல இப்போ தம்பி ஆல்ரவுண்டர் ஆயுஷ் மாத்ரே தம்பி இத பத்தி பேசுறீங்கன்னா நான் தூபே எடுத்து வந்துருவேன். அப்புறம் கேப்டன் ருத்ராஜ் மாட்டான். ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் போடுவான் 4 ஓவர். அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப தூபேக்கு இருக்கு சான்ஸ் ஓவர் போடுறதுக்கு. இல்ல அப்ப தூபேக்கு 3 ஓவர் இருக்கு. அப்ப கஷ்டம்டா 3 ஓவர். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நடுவுல ஒரு ஓவர் தள்ளுவாங்க. இந்தியன் யங்ஸ்டர்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. சோ நீங்க பேட்டிங் ஃபுல்லாவே இந்தியன் பிளேயர்ஸ் அடிக்காச்சு பிரேவிஸ் தவிர.
சோ அதனால நீங்க கீழே பவுலர்ஸோ இல்ல ஆல்ரவுண்டர்ஸோ ஃபாரினர்ஸ் வச்சு அடிக்கிற ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இந்த வாட்டி. முன்னாடி அந்த மாதிரி இருக்காது. எக்ஸாக்ட்லி ஓப்பனரே உங்களுக்கு ஃபாரினர் ஆடுவீங்க, மிடில் திருப்பி யாராவது ஒரு பேட்ஸ்மேன் ஃபினிஷர் மாதிரி ஃபாரினர் ஆட்டு. ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பவுலர் தான் ஆட முடியும். பிளேயர்ஸ் இல்ல. எலிஸ் இருந்தா பவுலிங் கொஞ்சம் ஆக்சுவலா ஓபனரா தான் இருக்கு. மேட் ஹென்றி மேல நல்லா போட்டுருவான், உங்களுக்கு அதுல இஷ்யூவே இருக்காது. ஆனா டெத்துக்கு தான் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. கீழயும் கரெக்ட். பேட்டிலுமே ஒரு சின்ன ஹோல் இருக்கு. என்ன ஹோல் இருக்கு சொல்லுவோம்னா, இப்போ 5 வரைக்குமே நீ ரிலேபிள் பண்ணலாம், எல்லாருமே ரிலே பண்ணலாம், இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி தருவான் எல்லாமே. ஆனா 2 or 3 மேட்சஸ் இப்போ உங்களுக்கு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆச்சுன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பிளே 3 விக்கெட் விட்டுட்டீங்கன்னா அதை திருப்பி மீட்டு எடுத்துட்டு வரதுக்கு டீம்ல ஆள் இல்ல. தோனி இன்கேஸ் ஆடலன்னு சொல்றேன். பிரசாந்த் வீரும் சரி, கார்த்திக் சர்மாவும் சரி, டெபு சீசன் சப்போஸ் நம்ம கொடுத்த சர்ஃப்ராஸ் கான் ஆப்ஷன் கூட இப்போ திருப்பி கம்பேக் தான் அவனுக்கு. கரெக்ட். உருள் பட்டேலுமே நீங்க அந்த டெபியூ சீசனா வைக்கலாம். ஏன்னா ஆனது இல்ல, உருள் பட்டேல் மேல போன சீசன் அவங்க பிரஷர் இல்ல, போன டீமே சிஎஸ்கே மேல பிரஷர் இல்ல. சோ உருள் பட்டேல் வந்து எல்லா மேட்சஸும் கிட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த சீசன் அவங்களுக்கு பிரஷர் இருக்கு, சிஎஸ்கே கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம மட்டும் இல்ல எல்லாருமே நினைப்பாங்க. சோ அந்த பிரஷர் அவனுக்கும் இருக்கும், உருள் பட்டேலுக்கும் இருக்கும் இந்த சீசன். சோ அதான் அட் 5 தாண்டிச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இந்த சீசன் சிஎஸ்கேக்கு. அதான் நியூ டெபியூட்டன்ட் ஸ்டெப் அப் பண்ணணும். யாரா இருந்தாலும் சரி, பிரசாந்த் வீரா இருந்தாலும் சரி, கார்த்திக் சர்மா இருந்தாலும் சரி, அவங்க பிரைஸ் டேக் மேல ஒரு பெரிய பயம் வராம அதெல்லாம் யோசிக்காம அவங்க நார்மல் கேம் ஆனாலே போதும். 2 பேருமே ஆனா அந்த ஸ்பாட் தான் அவங்க ஆடுவாங்க, அவங்க டொமஸ்டிக். சோ அது அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடம் தான். ஆனா அது கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பினிஷிங் தான் கொஞ்சம். நீங்க சொன்ன மாதிரி பிரசாந்த் வீர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அகைன் நம்ம ஃபுல்லா பேசிட்டு இருந்த மாதிரி கடப்பார பேட்டிங் லைனப்ங்கிறதுலாம் உண்மைதான். எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆகுனாங்கன்னா அதை சரி கட்டுறதுக்கு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட மைண்ட் செட் கொஞ்சம் ஐ மீன் ஓகே இந்த பால் அடிச்சுட்டேன், அதான் அந்த சஞ்சு சாம்சனோட ஆட்டிடியூட் எல்லா பிளேயர்ஸ்க்குமே வரணும். ஓகே நான் கொஞ்சம் கால்குலேட்டிவா ஆடுறதுன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெவால் பெரிவேஸ்லாம் ஒரு 40 ரன்னுக்கு மேல அவன் கரெக்டா அடிக்கவே மாட்டேங்கிறான். எக்ஸாக்டா 43, 44 அவன் அவுட் ஆயிடும். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆனால் சூப்பராக இருக்கு. அந்த இதை வந்து கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்க, சூப்பரமா ஆடிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா கொஞ்சம் நல்லாவே ஃபயர் பண்ணலாம் அந்த லைனை வச்சுக்கிட்டு. அண்ட் ஒருவேளை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோமா இல்ல வேற ஏதாவது பேச போறீங்களா? ரெண்டு பேருமே உங்களுக்கு 500 ரன் 600 ரன் சீசன் கொடுத்துட்டாங்கன்னா சிஎஸ்கே கேன் ஈஸிலி ஃபினிஷ் டாப் 2. ஆனா இவங்க 2 பேருமே தரணும். ஏன்னா பவுலிங்ல வீக்கா இருக்கிறதுனால நான் 2 பேரும் சொல்ல மாட்டேன், டாப் 3ல 2 பேர் பட்டாலே போதும். டாப் 3ல 2 பேர் அப்படி கூட இருக்கலாம். டாப் 3ல 2 பேர் 600 ரன் சீசன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா மாத்ரேவும் டெவால் பிரேவிஸுமே 2 பேரும் ஒரே மாதிரி தான். அவன் சொன்ன மாதிரி 30s 40s அடிச்சிட்டு குயிக் ஃபயர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் போதும். கூட யாராவது சாம்சனோ இல்ல இவங்க சொன்ன ருத்துவோ யாராவது ஒருத்தர் கீழ தூபேவும் அந்த இன்னிங்ஸ் 2 பேருமே ஆல்டர்னேட்டிவ் மேட்சஸ்ல 50 அடிச்சு ஆகணும். ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலை சிஎஸ்கேக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா அடிக்கதான் போவாங்க. அது சரி கரெக்ட் தான். பட் ஆல்மோஸ்ட் 10 out of 10 டீம்ஸ்ல ஜெயிக்கிறது ருத்ராஜ் கேக்வருக்கு வாய்ப்பே இல்ல. அதான் கிட்டத்தட்ட 10 out of 10 டீம்ஸ் எல்லாருமே டாஸ் ஜெயிச்சா பவுலிங் தான் பண்றாங்க. ஏதோ ஒரு மேட்ச்ல வேணா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வேணா எடுப்பாங்களே தவிர அட்வான்டேஜ் அவங்க சேசிங் தான் போவாங்க. சோ யாரும் அவங்க சீக்கிரம் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் இல்ல அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிற கேப்டன் ஆஸ்திரேலியால இருந்து இன்னும் வரலப்பா. அவன் போயிட்டான், இஷான் கிஷன் தான் இருக்கான். அதனால அந்த மாதிரி டெசிஷன் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரெடிக்ஷன் வைஸ் போட்டது 11 ஓரளவுக்கு எல்லா டீமுமே எல்லாருமே ஒத்து போயிட்டோம். ஆனா சிஎஸ்கே மட்டும்தான் 6, 7, 8, 9 அந்த ஸ்பாட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு இருக்கு, உங்களுக்கு கார்த்திக் சர்மாவோ இல்ல பிரசாந்த் வீரோ ஆனந்த் இருக்கும். இங்க இருந்து ஒரு டாபிக் கொண்டு வரோம். சில பேர் பவுலிங் கொடுப்பான்டா அவனுக்கு, நல்ல பிளேயர், பவுலிங் கொடுப்பான்டா. ஐ ரேட் ஹிம். இந்த பேச்சு ஆகாது, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இப்ப ரீல கட் பண்ணி போடுறேன் அவனை, அடிவானதான் திருப்பி அடி போடுவான்.
வேணுக்குனே கட் பண்ணி போடுவான் இதை அடி அடி கம்மி இப்படி இதையும் போடு, அடி கம்மியா வாங்கணும் தான் மந்தசோக்கா போட்டு வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே பேசலாம். சிஎஸ்கேக்கு யார் யார் 5-6 பவுலர் சொன்னீங்க? ஒன்னு கலீல், நூர் அகமது, வேற அன்சுல், முகேஷ் சௌத்ரி, மேட் ஹென்ரி, முகேஷ் சௌத்ரி, பிரசாந்த் வீரு, முகேஷ் சௌத்ரி தம்பி ஸ்குவாட்ல இருக்க பேரு ஸ்குவாட்ல இருக்க பேர்ல கேட்கல, யாரு லெவல்ல ஆடுவா கேக்குறான் அவன். 5 bowlers. அன்சுல், கலீல், கலீல் நூர், அகமது மேட் சொன்னா, ஹென்றி, கலீல் வீரு. அகமது, கலீல் அகமது, நூர் அகமது, அதுக்கப்புறம் ஓவர்டன் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஓவர்டன் ஆட வாய்ப்பு இருக்கு. மேட் ஹென்றி, அதுக்கப்புறம் மேட் ஹென்றி ஆடி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு பிரசாந்த் பவுலர் வீர். தான் எனக்கு அன்சுல் கம்போஜ் பிரசாந்த் வீர். இம்பாக்ட் பிளேயரா பாத்தனா அன்சுல் கம்போஜ் ஆர் முகேஷ் சௌத்ரி ஆர் ராகுல் சார் அவங்க யாராவது ஆடுவாங்க. அதான் நடுவுல சிவம் துபை வச்சு 2 ஓவர் தள்ளிடுவாங்கடா. அப்படியே தள்ளி தள்ளி தான் ஓடுவாங்க. சிக்ஸ்த் பவுலரா? கரெக்ட். சிவன் துபே ஆயுஷ் மாத்திரை 7th நியூ பவுலர். பாலுக்கு இவங்க நல்லா போட்டுருவாங்கடா. ஏன் சொல்றேன்னா கலீல் அகமது நியூ பால் நல்லா போட்டுருவாங்க. மேட் ஹென்றி நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட் தான். சோ நியூ பால் பிரச்சனை இல்ல. நீங்க அன்சுல் கம்போஜ் ஆனாலுமே நியூ பால் தள்ளிடுவீங்க. டெத் பவுலிங்க்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அது மட்டும் மிடில் ஓவர்ஸ்க்கு இந்த சீசன் 15 to 20 தான பிரச்சனை. மிடில் ஓவருக்கு 100 சொல்லுவாடா. நூறுமே அவன் ஃபர்ஸ்ட் சீசன் ஆனவன் இல்லடா. ஃபர்ஸ்ட் சீசன் ஆன அளவுக்கு அவன் இம்பாக்ட் இப்போ இன்டர்நேஷனல் நான் கிரியேட் பண்ணல. ஆமா அடிக்கிறாங்க எல்லாம். இப்போ எல்லாருமே அவன் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் வந்தப்போ அவனை யாருமே பிக் பண்ணல. ஜஸ்ட் 2 wickets 20 runsக்கு போட்டு போவான் 4 overs. இப்போ எல்லாருமே தம்பி எல்லாமே பிக் பண்றாங்க, அடிக்கிறாங்க. நூறு அகமது ஆல்ரவுண்டர் பா. என்ன பாத்தியா T20 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா கூட அடிச்சு அந்த டீம் ஜெயிச்சு அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா சொல்லிருக்கலாம். பரவாயில்ல, நாங்க டிரா பண்ணி கொடுத்தோம்ல. சரி ஓகே, நீ பேட்டிங் டிரா பண்ணி என்ன பண்ணீங்க? கேம் தோத்துட்டீங்களா எப்படியும்? அது காரணம் நம்ம நபி. இல்ல இல்ல 4 overs 2 wickets 20 runsனு போடுவானா திரும்ப? அதான் கேள்வி எங்களுக்கு. வேணாம். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இல்லதான் பவுலிங் லைனப் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஜேமி ஓவர்டனும் பெருசா ரிலையபிள் இல்ல. நீங்க அது இல்லாம அன்சுல் கம்போஜ் ஆர் முகேஷ் சௌத்ரி யார் ஆனாலுமே கொஞ்சம் பேப்பர்ல பாக்கும்போது வீக்கா தான் தெரியும். மேட் ஹென்ரியும் இல்ல முகேஷ் சௌத்ரி அளவுக்கு அன்சுல் கம்போஜ் இல்ல அன்சுல் கம்போஜ் ஆனா டெத்ல கொஞ்சமாச்சு ட்ரை பண்ணலாம். முகேஷ் சௌத்ரி ஸ்விங் பண்ணுவான் பால் டெத்ல எப்படி போறான்றது. முகேஷ் சௌத்ரி யாக்கர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கான். இப்போ என்க்ளோஸ் ஃபெசிலிட்டில பாத்து எல்லாருமே பண்ணிட்டாடா. வேணாம் ஆட மாட்டாங்க. அன்சுல் தான் ஆடுவாங்க. அன்சுல் ஆடுவாங்க, கலீல் ஆடுவாங்க. கலீல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் சீசன் கலீல் 11ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பவர் பிளே பவுலரா? ஆமாமா, லாஸ்ட் சீசன் அதிகமான டாட் பால்ஸ் போட்ட இது அவந்து தான். எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருந்திருக்காங்க. இவங்க டெத் பவுலர் வந்து ஜேமி ஓவர்டன் தான் நினைக்கிறேன். இது இன்னும் ரீப்ளேஸ்மென்ட் எடுக்கல. ரீப்ளேஸ்மென்ட் வரல. ரீப்ளேஸ்மென்ட் எடுக்கல. சொல்றாங்க எடுத்தாலும் தெரியல. சி அகைன் இது முதல்ல இருக்கிற எல்லா பிளேயரோட லிஸ்ட் எடுக்கணும், யாரெல்லாம் இருக்காங்க. ஏன்னா இவனுங்களே ஸ்பென்சர் ஜான்சன் ஓட்டில் பாட்டன் எல்லாரும் அவங்களே பேசிட்டு இருக்காங்க. பட் யாரு கரெக்டா சிஎஸ்கேவோட செட்டப்புக்கு ஒத்து போவா? அது சும்மாடா, அதெல்லாம் சும்மா கேளுங்க. உங்களுக்கு டாம் கரண்ட் இருக்கான், ஜம்முன்னு வாங்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பழக்கப்பட்ட ஃபேமிலி தான் அவங்க. அடிச்சிருவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆஸ்திரேலியால போயிட்டு லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஒரு ஆளை எடுத்துட்டு வந்தா சிஎஸ்கே கப் இருக்கு. எதுக்கு உனக்கு லெஃப்ட் கொடுப்பான்டா? கலீல் அகமது முகேஷ் சௌத்ரி ஏற்கனவே வச்சிருக்க. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளை பாக்குறோம். ஆளை பாக்குற ஆளே இன்ஜுரி. எதுக்கு இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பேசுறேன் நான். சரி ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். வந்து பாஸ்ட்ல இருந்து ரெஃபரன்ஸ் ஊறிட்டு வந்திருக்கேன். சொல்லு. டக் பவுலிங் ரெஃபரன்ஸ்ரா, அத சொல்றான் அவன். ஓ அதுவா? ஓகே ஓகே ஓகே. இவனை எல்லாம் எப்பற சிஎஸ்கே பண்றாங்க எனக்கு புரியலடா. எனக்கு கேக்கலடா கால் சொன்னது, அதுக்காக கேட்டேன். ஆஸ்திரேலியா லெஃப்ட் ஆர்ம் பேசர்னு சொன்னானேடா, அதுலயே உனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியலையா? அது கேக்கலடா அவன் சொன்னது. ஏதோ எடுத்துட்டு வந்தேன்னா அது கேக்கல எனக்கு. இல்லடா டக் பவுலிங்கரும் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா தான் வந்தான். வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே யோட இது. எனக்கு நான் கம்பேக் சீசனா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். நான் கம்பேக் சீசன் எதிர்பார்க்கறேன். குவாலிஃபை ஆயிடுவாங்க. நம்பர் 2 கம்பேக் சீசன். நான் கம்பேக் சீசன் எனக்கு டாப் 4 ஃபினிஷ் கண்டிப்பா இருக்கு.
கப் அடிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி ஓகே. கம்பேக் இப்ப சீசன் டாப் 4 எதுனால ஓகே. மும்பை நீ சொல்றா முதல்ல. நான் சொல்றேன், நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் அமைதியா இருங்க. பிரசாத் நீ சொல்லு. சொல்றா. நானுமே சொல்றேன், எனக்குமே 100% தெரியல. ஆகுமா ஆகாத ஃபர்ஸ்ட் அது சொல்லு, அப்புறம் அத மட்டும் சொல்ல, அத மட்டும் சொல்றா, ரீசன் சொல்லாதடா. ஆகுமா ஆகாதா அப்புறம் எக்ஸ்பிளனேஷன். அது என் மஞ்சள் முதல்ல மஞ்சள் டவுரா அடி. நானுமே அதே ஒப்பீனியன்ல தான்டா இருக்கேன். சரி சரி, நான் நம்பர் 2 கப் அடிக்கிறேன். நான் அந்த லெவலுக்கு போயிட்டேன். கப் அடிக்கிறது நீ போயிட்டு வா எங்கயோ. நீ கான்ஃபிடென்ட்டா இருக்க சார் அப்படி. நான் 23ல நான் தேஷ்பாண்டே வச்சு கப் அடிச்சேன். நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ. டேய் தேஷ்பாண்டே பர்பிள் கேப் ஹோல்டரா அந்த வருஷம். நாங்க தேஷ்பாண்டேல எவ்வளவு பெரிய பவுலர்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் வந்து கப் அடிச்சோம். அந்த மாதிரி யாராவது வந்தாதான் உண்டு. இப்ப இருக்கிற யாரும் வர மாட்டாங்க. நான் திருப்பி பழைய டாபிக் போயிட்டேன். 2023க்கு கப் வச்சதுக்கான தேஷ்பாண்டே இல்ல. 2 பால் சொல்றேன்டா, நாங்க அந்த பவுல வச்சு அடிச்சோன்றோம். நாங்க 2 பால் 10 ரன் வச்சு ஜடேஜாவை அமிச்சிங்க. நீங்க கம்முன்னு இருங்க. வேற வார்த்தை ஜடேஜா ஒரு தடவை தான் ஜடேஜா அடிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ்ல வாட்சன் அடிச்சு கொடுத்தான். அதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ்ல நம்ம நிறைய பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபைனல் மட்டும் அது வந்து எல்லாரும் அடிச்சு கொடுத்திருக்காங்க. டீம் எஃபர்ட்ல நாங்க ஜெயிச்சிருக்கோம், அவ்வளவுதான். நாங்க என்ன சொல்றோம்னா யாராவது ஒரு ஸ்டெப் அப் பண்ணுவாங்க சொல்றேன். ஆனா 2 பால் 10 ரன் பவுலிங். see 2018ல இதெல்லாம் தேரவே தேராதுன்னு சொன்ன டீம் தான் கப் அடிச்சது. 2021ல தேரவே தேராதுன்னு சொன்ன டீம் தான் கப் அடிச்சது. அதனால ப்ரெடிக்ஷன் யார் வேணா தரலாம். அன்னைக்கு டேட்ல நம்ம அந்த ஒரு பிளேயருக்கு ஒரு பர்டிகுலர் ரோல்னு சொல்லி அவங்களை பேக் பண்றோம்ல, அந்த பேக்கிங்க்கு அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கப்பு கண்டிப்பா எங்களுது தான். நான் பிளே ஆஃப்க்கும் சான்ஸ் தரேன், கப்புக்கும் சான்ஸ் தரேன். ஒண்ணு சொல்றேன். 2018 2021 டீம் தோனி கையில இருந்தது. இப்ப டீம் தோனி கையில இருக்கான்றதா என்னோட கேள்வி. லாஸ்ட் இயர் பாதி சீசன் தோனி கையில தான் இருந்தது. நிறைய சீசன் தோனி கையில இருக்கும்போது மேட்ச் தோக்கவும் செஞ்சிருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் இயர்லாம் தோனி கைய கட்டிட்டு பின்னாடி நின்னுட்டாரு. நீ 2020 கேப்டன் யாரு? 2020 கேப்டன் 2020 இல்லடா, 2008ல இருந்து நடக்குது. 2020ல தான் ஒரு ஆஃப் சீசன். அப்ப பாத்துக்கோ. இல்ல ருத்ராஜுக்கும் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்றதுக்கு அவனுக்கு அவன் நிறைய மேட்சஸ் ஆடணும், நிறைய சீசன்ஸ் ஆடணும். நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். அதெல்லாம் ஓகேடா. ஆனா தோனி அளவுக்கு எதுவுமே இல்லாத டீமை வச்சு கப்படிக்க முடியுமா? அதுதான் கேக்குறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இது அதனாலதான் சொல்றேன், தோனி இஸ் நாட் அவுட் சைட் ஆஃப் த டீம், தோனி இஸ் இன் த டீம். அதனாலதான் நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன்னு சொல்றேன். தோனி இஸ் நாட் அவுட் சைட் ஆஃப் த டீம். அவன் வந்து ஃபிளெமிங் மாதிரி போய் வெளியே உட்காரல. நீ பேசலாம். 90% ஆஃப் தி சிஎஸ்கேக்கு தோனி இஸ் தி டீம். அவங்க ஃபேன்ஸ் கிடையாதுடா, வெறும் சிஎஸ்கே ஃபேன்ஸ், நாட் கிரிக்கெட் ஃபேன்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், சிஎஸ்கே பெருசு, தோனியை விட சிஎஸ்கே பெருசு. யாரு சிஎஸ்கே அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கானா தோனி. அப்படி சொல்றேன் நானுமே எப்பயுமே நானும் சொல்றேன், பிளேயரோட டீம் தான் பெருசு. ஆனா அந்த பிளேயர் அந்த டீமுக்கு என்ன பண்றான்றது இருக்குல்ல. இப்ப தோனி பண்ணதை திரும்ப பண்ண முடியுமா? அதுதான் என்னோட கேள்வி. இந்த பவுலிங் அட்டாக் தோனி நம்ம வந்து 2027 பேசலாம். இந்த கேள்விக்கான பதில 2027ல பேசலாம். ஏன்னா இந்த சீசன் தோனி இருக்காருன்னு சொல்றேன். அந்த முட்டியை வச்சுக்கிட்டு ஆடதான் வராரு. ஆட வராரு. ஆனா தள்ளி நின்று ஆடுறாரு. அவரு கண்ட்ரோல்ல டீம் இல்லன்றது தெரியுது. அவ எப்ப சிஎஸ்கே டீம் ஸ்பின்னருக்கு 8 ஓவர் கொடுக்காம விளாடுறாங்களோ அப்பயே தோனிட்டு இருந்து டீம் வெளியே போயிடுச்சு. கரெக்ட். போன வருஷம் தோனி இருந்தாரு. ஆனா சிஎஸ்கே ஸ்பின்னர் 3 ஸ்பின்னர் இருந்தீங்க. 3மே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் தான். நூர், ஜடேஜா, அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமதோட ஃபுல் கோட்டா போடாம பவுலிங் போடுறாங்கன்னா அந்த டீம் தோனியோடது இல்ல. இந்த 3 பவுலரு ஃபுல் கோட்டா போடாம 20 ஓவர் போடுறாங்கன்னா அது தோனி டீம் கிடையாது. கண்டிப்பா தோனி கண்ட்ரோல் இல்ல. தோனி கண்ட்ரோல் இல்ல, தோனி கண்ட்ரோல கொடுத்துட்டாரு. அது கேப்டன் கிடையாதுடா தோனி. நீங்க வந்து நான் என்ன கேக்குறேன்னா, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஹர்திக் பாண்டியா பண்ணும், ரோஹித் சர்மா பண்ண முடியாது. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நானும் சொல்றேன். நீ வந்து 2018 2021 ஒண்ணுமே இல்லாத டீம் வச்சு ஜெயிச்சோன்றியே. அது தோனி கேப்டனா இருந்தாரு.
இப்ப அதே வேலையை ருத்ராஜால பண்ண முடியுமான்றதான் கேள்வி. பண்ண முடியுமா அப்படிதான் அவன் கேக்குறான். அவன் கேள்வி முடியுமா அப்படிதான் அதுதான் நான் கேக்குறேன். அதுதான் கான்பிடென்டா கேக்குறேன். நீ இருக்கு வந்து சார், நீ கான்பிடென்டா இருக்கு. கான்பிடண்டா தான் இருக்க. நீ எப்படி இருப்ப எனக்கு தெரியும். என்னோட கேள்வி அது. சரி எனக்கும் அதுக்கு இந்த குவாலிஃபை ஆன்சர் இந்த பவுலிங் ஆன்சர் ஆமாவா இருக்கலாம். இல்லடா ஆன்சர் வந்து ஆமாவா இருக்கலாம் இல்லையா இருக்கலாம். அது இந்த சீசன் முடிஞ்சாதான் தெரியும். ஆனா எனக்கு தோனி அளவுக்கு ருத்ராஜ் மேல இன்னும் நம்பிக்கை வரல. நீ கான்பிடண்டா இருக்க, ஆனா எனக்கு வரல. அத சொல்றேன். எனக்கும் வரல. இல்ல, ஏன்னா அதான் see, அந்த நம்பிக்கை வர்றதுக்கு அவன் நிறைய ப்ரூவ் பண்ணலாம், அதெல்லாம் செகண்டரி. எனக்கு என்னன்னா, நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரை தாண்டி ஒரு டீமோட 2007 தோனி கேப்டன் எடுத்தாரா டீம், இந்தியன் டீம். 2008 ஐபிஎல் ஆடும்போது தோனி மேல அந்த நம்பிக்கை இருந்தது. இப்ப இது 2024 இருந்து கேப்டனா இருக்கானா ருத்ராஜ். 3 வருஷம் ஆகுது. ஆனா அந்த நம்பிக்கை இன்னும் வரல. அது சொல்றேன் நான். இல்ல கரெக்ட் தான். ஏன்னா இந்த 2 சீசன் 2024 and 25 இந்த 2 சீசன் கேப்டனா இருந்திருக்கான். அதுல ஒரு சீசன் மிட் சீசன்ல இருந்து அவன் ஆடல. ஒன்றரை சீசன் இல்ல அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா தோனி கேப்டனா டேக் ஓவர் பண்ணும்போது எல்லாரும் யங் டீம். இங்க தோனின்னு பின்னாடி ஒரு ஸ்டேச்சரோட அவன் கேப்டனா இருக்கும் போது ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்கானா இல்லையான்றதான் நமக்கு தெரியாது. போன சீசன் ஆனா ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தாங்க. நான் அத கரெக்ட் தான். இந்த ப்ராப்ளம் வந்து மும்பை இந்தியன்ஸ்லயுமே இருக்கு. நீ வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டனா வச்சிருந்தாலும் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஆளை டீம்ல வச்சிருக்கும் போது உன்னால ஃப்ரீ ஃப்ளோயிங் டிசிஷன்ஸ் எடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் அதனாலதான் ஜெயிச்ச கேப்டன்னால மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா ஸ்டேச்சரே உனக்கு அவ்வளவு கான்ஃபிளிக்ட்னா தோனி ருத்ராஜ் ஸ்டேச்சர் எவ்வளவு கான்ஃபிளிக்டா இருக்கும்னு தெரியல எனக்கு. அதனால கரெக்ட் தான். ரெண்டு பேருமே ஐபிஎல் இந்தியன் கேப்டன்ஸ். ஹர்திக் ஐபிஎல் ஜெயிச்சிருக்கான். ஹர்திக் பாண்டியா இல்லடா ரோஹித் சர்மாவை கேப்டன் பண்ணும் போது ஹர்திக் பாண்டியா வெளியே போய் வேற டீமை வச்சு கப் அடிச்சு குடுத்துட்டு திரும்ப வந்து கேப்டன் பண்ணான். ஆனா ருத்ராஜுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இன்னும் போன சீசன் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவன் தோனின்னு ஒரு ஆள் பின்னாடி இருக்கப்போ டிஸ்டன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா எடுக்க முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியல. சரி, என்னோட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீ அதுக்கும் சேர்த்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தோணுதான்னு சொல்லுங்க. ருத்ராஜ் வந்து 2 சீசனா தான் பண்றான். 2 சீசனும் குவாலிஃபை ஆகல. இப்போ வந்து இந்த சீசன் நல்ல சீசனாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கப்பு அடிக்க முடியல, ஓரளவு நல்ல சீசனாவே இருக்கு. நீங்க அப்போ உங்களுக்கு பெருசா வேற யாரும் இல்லாதனால ஜடேஜாக்கு செட் ஆகலன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ சாம்சன் ஸ்டேச்சருக்கு ஒருத்தர் வரும்போது ருத்து டு சாம்சன் ஏதாவது யோசிப்பாங்களா? இல்ல ஐடியலா யோசிக்க கூடாது, யோசிக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஆக்சுவலா சாம்சன் கேப்டன்சி வேணான்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் இவன் கேப்டன்சியே பிரச்சனை இல்லன்றதான் இங்க வந்து சேர்ந்திருக்கான். நீ முதலையே ரீல் போட்டு உடச்சு விட்டானேடா. அத அவன் வந்து சேட்டான்னு கூப்பிடுற மாதிரியோ இவன் ஸ்கிப்பர்னு கூப்பிடுற மாதிரியோ ரீல போட்டு உடச்சுட்டாங்க. இந்த மாதிரி டாக்ஸ் வரக்கூடாதுன்னு தான் அந்த ரீலே போட்டாங்க. அவன் கேக்குற கேள்வி வேற. இந்த தடவை அவன் சிஎஸ்கே கேப்டன் தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவையும் சேட்டாவை மாத்துவாங்களான்னு கேக்குறான். மாத்த மாட்டாங்க. சிமிலர் டு எம்ஐடா. எம்ஐல வந்து எப்படி ஸ்கைக்கும் ஹர்திக்கும் ஒரு டாக் இருக்கும், அந்த டாக் இங்க இருக்கும். பட் ஆனா டிஃபரண்டா இருக்கும். பிளஸ் உனக்கு ருத்ராஜ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல நான் இந்த சீசன் இங்கே சொல்றேன். அப்படின்னா இப்ப டாக்ஸ் இன்னும் பயங்கரமாவே இருக்கும். சீச்சி ருத்ராஜ் மினிமம் 5 சீசன்றாங்க. சரி நான் சொல்றேன், 3 இயர்ஸ்மே குவாலிஃபை ஆகலனாங்க. அப்பயுமே மினிமம் 400 சீசன் கொடுத்தாங்க. ருத்ராஜ்ல பேட் சீசனா இருந்தாலுமே மினிமம் 400 கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. விராட் கோலிக்கு நெக்ஸ்ட் நான் ருத்ராஜ் ரைட் பண்ணுவேன். நீ 400 அடிச்சாலும் ஒழுங்கா கேப்டன்சி பண்ணாதானே ஜெயிக்க முடியும். அவன் சொன்னது நான் வந்து அந்த இதுக்கு சொன்னேன், ரன் அடிக்க மாட்டான்னு சொன்னேன். இல்ல எனக்கு அவன் கேப்டன்சி மேல நிறைய क्वेश्चंस இருக்குடா. அது இன்னொரு விஷயம், இன்னொரு டாபிக்ல பேசலாம். இல்லடா கில்லும் இதே மாதிரிதான் கேப்டன்சி பண்றான். கேள்வி கேட்கிற ருத்ராஜ கேள்வி கேட்க மாட்டேன். பண்றான்டா. எனக்கு வந்து சிஎஸ்கேவா இந்தியா டீமான்னு கேட்டா இந்தியா டீம் தான் எனக்கு முக்கியம். சிஎஸ்கேவா முக்கியம் எனக்கு. கில்லு சிஎஸ்கே தெரிஞ்சிருக்கும். அப்ப நான் அப்பயும் அடிச்சிருப்பேன். இந்தியா டீம் தான் பிரச்சனைன்ற. நான் கில்லு வந்து ஜிடிக்கு பண்ண எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஜிடி நாசமா போட்டோம், எப்படியோ போட்டோம், பிரச்சனையே கிடையாது. இல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் உன்னோட பாயிண்டே எடுத்துக்கிறேன், யோகியோட பாயிண்டே எடுத்துக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் திங், இந்த 1.5 சீசன்ஸோட கேப்டன்சி தான் இது வந்து. ஸோ அதனால ஒரு பயங்கரமான ப்ரெஷருக்குள்ள நம்ம ருத்ராஜை கொண்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இந்த சீசன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுல் ஃபிளஷ் கேப்டனா, அவனுக்கு தேவைப்படுற டீம் இருக்கிற கேப்டனா அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த சீசன் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்
தோனி பிளேயிங் லெவன்ல ஆடுவாரா இம்பாக்ட்ல வருவாரா அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்திருக்கு. சோ விச் மீன்ஸ் டீம் நான் சொல்லிடுறேன்டா, நான் பதில் சொல்றேன்டா. இன்னொரு பிரஷர் இல்லடா ருத்ராஜுக்கு, இன்னொரு பிரஷரும் இருக்கு. ஏன்னா அவன் தோனிய வந்து கண்டிப்பா 11ல ஆடியே ஆகணும்ன்றது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா. அவனால முட்டியில பிரச்சனை, முதுகுல பிரச்சனைனா கூட ஃபுல்லா விளையாடணும்ன்ற பிரஷரும் இருக்கு. போன சீசன்லாம் இருந்ததுடா இது. சரி அகைன் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேன்ஸும் மெச்சூரா இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீமோட கேப்டன் வந்து அதே மாதிரி இப்ப நம்ம ஜடேஜாக்கு பண்ண மாதிரிலாம் இந்த சீசன் உட்காந்து கத்திட்டு இருக்க முடியாது. உள்ள இருந்து தோனி வர சொல்லுன்ட்டு. ஃபேன்ஸ் ஷுட் பி மெச்சூர். இந்த பிளேயர் இந்த பர்டிகுலர் செட்டப்ல தோனி ஆடல அவங்க இம்பாக்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, அடுத்து உர்வில் பட்டேல் அவுட் ஆனா தோனி இம்பாக்டா கொண்டு வருவாங்க அப்படின்னா நீ உர்வில் பட்டேல் அவுட் ஆனு கத்திட்டு இருக்க முடியாது. உர்வில் பட்டேல் ஹேஸ் டு பேட் அண்ட் ஹி ஹேஸ் டு பேட் ஃப்ரீலி. ஸோ ஃபேன்ஸ் ஷுட் பி மெச்சூர். எனக்கு தெரிஞ்ச அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் வந்திருக்கு இந்த பர்டிகுலர் சீசன். ஏன்னா இது வரைக்கும் வரலாறு காணாத அடியெல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கு. அந்த கேப்டன்சிக்கான வந்திருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ சிஎஸ்கே சேப்பாக்கல பாக்குறப்பதான் உனக்கு தெரியும். இப்ப நீ சொல்லக்கூடாது அதை. சரியா? ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கல நம்ம பாப்போம். சேப்பாக்கல சிஎஸ்கே மேட்ச் பாக்க வர எவனுமே ஒரு உருப்படியான ஃபேன்ஸே கிடையாதுடா. தனியா கூட கட் பண்ணி ரீலா போட்டுக்கோ. எல்லாமே வந்து ஒரு நான் வந்து இந்த மும்பை மேட்ச் போனேன். ஆக்சுவலி 23ல நான் போனேன். எதுக்குன்னே தெரியல. தோனி வந்து ஒரு 1 ரன் 2 ரன் தான் அடிக்கணும். அவர் சும்மா தட்டிட்டு ஒரு ரன் ஓடி மேட்ச் வின் பண்றாரு. அது உட்காந்து கத்துவானுங்க சம்பந்தமே இல்லாம. எதுக்கு அடிக்கணும் அப்படிலான்ட்டு. மேட்ச் ஜெயிக்கணும் அதுதானே பாப்பே தவிர நீ 4 அடிச்சு ஜெயிக்கணும் அதெல்லாம் பாப்ப நீனு. நம்ம சிஎஸ்கே மேட்ச் நீ கம்பேர் எல்லாம் பண்ணக்கூடாதுடா எனக்கு தெரிஞ்சு. இதோடலாம் ஃபேன்ஸோடலாம் தனியாக கம்மி போட்டுக்கோ. நான் மறுபடியும் சொல்றேன். நான் டு ஆன்சர் யுவர் क्वेश्चन இது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தா செஞ்சிருக்கு. அகைன் நான் சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். மேபி அது சேப்பாக் மேட்ச்ல என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ஏன்னோ ப்ராப்பர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நான் அந்த மெச்சூரிட்டி வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ரொம்ப இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்குலாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் மோர் ஓவர் அதான் நான் சொன்ன மாதிரி தான் டீம் செட்டப்ல இது வந்து ருத்துராஜுக்கான டீம் அப்படின்னு கொண்டு வர மாதிரியான ஒரு லைனப் அவங்க இந்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் தோனிக்கு தேவையான செட்டப், தோனி அண்ட் ஃபிளெமிங்க்கு தேவையான செட்டப் அந்த மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ருத்துராஜுக்கு என்ன டீம் செட் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு டீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டா பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா இது ப்ராப்பர் ருத்துராஜ் டீமா தான் இருந்திருக்கும். அப்ப நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். இந்த 1.5 சீசன் நம்ம விட்டுடலாம். ஏன்னா இந்த கேப்டன்சி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்குலாம் வரலாம். அண்ட் இட் இஸ் very early to question his captaincy and I mean அவனை இந்த பர்டிகுலர் 1.5 சீசனை வச்சு அவனை ஜட்ஜும் பண்ணிட முடியாது. நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஃபுல் ஃபிளெஜ்டு சீசன் நமக்கு இருக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்மளெல்லாம் பாசிட்டிவாகவே முடியும். பாசிட்டிவா முடிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கொஸ்டின் திரும்பி வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் டு ஆன்சர் யோகேஷ் கொஸ்டின், இந்த வருஷம் வந்துட்டு அவங்க ப்ராப்பரா நீ என்ன சஜி சாம்சன் எவ்வளவு பெரிய பிளேயர் ஆனா இருக்கட்டும், நல்ல ஸ்டேச்சர் இருக்கட்டும், பட் நான் இவன் ருத்துராஜ் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல ஆடுறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஒருவேளை இந்த வருஷமும் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா அந்த ரிஃப்ட்லாம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அது இது சிஎஸ்கேன்னு இல்லை, இது எல்லா டீமுக்கும் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் தான். பட் அகெயின் மறுபடியும் டீம் மேனேஜ்மெண்ட் ருத்துராஜை பேக் பண்ணி அண்ட் அவனை மோல்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணா ஐ மீன் growth trajectory சிஎஸ்கேவோட ரோட் மேப் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். போக போக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே गाइस, சரி இப்போ எல்லாரும் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்போ சிஎஸ்கேக்கு வெங்கட் நீ கொடுக்கல. நான் கொடுத்துறேன். நானும் எட்ஜ்ல கொடுக்குறேன். அவ்வளவுதான். நான் இன்னொரு டிஸ்க்ளைமருமே போடுறேன். அந்த எட்ஜ்லயுமே கொடுக்கறதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, உனக்கு இந்த சீசன் 14 மேட்சஸ்மே டிவால் பிரீவிஸ் மேட் ஹென்ரி ஆடியே ஆகணும். யாரோ ஒருத்தங்க 16 மேட்சஸ் ஆடி ஆகணும். யாரோ ஒருத்தங்க இன்ஜூர் ஆனா கூட பிளே ஆஃப் சான்ஸ் நான் தர மாட்டேன். அவன் லீக் தான 14 தான லீக் 14 தான் நினைக்கிறேன். 16 ஆமா 74 மேட்ச் பெருசாக்கிட்டாங்க. ஓகே 16 மேட்சஸ்மே ஆடி ஆகணும். 16 மேட்சஸ்ல நீங்க மிஸ் அவுட் ஆனாலே கிட்டத்தட்ட காலி தான் சிஎஸ்கே. எல்லாம் டாப் 3 வச்சு நீ ஃபுல் டோர்னமெண்ட் எடுத்துட்டு போக முடியாது. உனக்கு மிடில் ஆர்டர்லயும் இருக்கணும் ஒருத்தன், பவர் பிளேலயும் போறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும். இவங்க 2 பேரும் இருக்கிறதுனாலதான் நான் இப்ப பவர் பிளே தரேன். உங்க மேட் ஹென்ரியே இல்லனாலே பவர் பிளே ஆஃப்ஸே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த டீமுக்கு. 2 பேருமே 600 ரன்ஸ் கிட்ட சீசன் அடிக்கணும், சாம்சன் ருத்துராஜ். அப்பதான் சான்ஸ். சோ மேட் ஹென்ரியுமே இன்ஜுரி ப்ரோன் தான். சான்ஸ் வரும் அவ்வளவுதான். ஒழுங்க இல்ல நான் வந்து டாப் 6ல நானே தரேனாமா. இப்போ அவனுமே நாக் அவுட் போறமா இல்லையா அதான் என் கேள்வி. நாக் அவுட் போறமா இல்லையா அத மட்டும் சொல்லு. அவனும் எஜ்ல அதுதான்டா அந்த 4ஆம் நம்பர் சண்டைக்கு இது இந்த டீமும் சண்டை போடுன்றதுதான் என்னோட பேச்சு. சரி ஓகே, நீ அப்படி சொல்லு. 4 டீமுக்கு நான் சிஎஸ்கே எல்எஸ்டி இந்த ரெண்டுமே சண்டை போடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே நான் வந்து 3 டீம் சண்டை போடுறேன் எப்பயுமே. நான் 3 டீம் வச்சிருக்கேன். இந்த டீம் தனியா எடுத்து வச்சுக்கோ.
சிஎஸ்கே கப் அடிக்கும்னு சொல்றேன். தனியா எடுத்து ரீல் எனக்கு போடுறேன் ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஓகேவா? இப்பவே போடலாம். ரெடி. இப்போ மாட்டிப்பேன் நான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் போடுங்க. நான் இப்பயே அடிக்காதுங்கிறேன். டீல் நானும் டீல் லாபத்துக்கு வரேன். ஓகே டன். பாக்கலாம். ஜெயிச்சாலும் போடுறோம், ஜெயிக்கலனாலும் போடுறோம். கண்டிப்பா போடுறோம். லீக் முடிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கோங்கன்ற. ஐபிஎல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு கேட்க மாட்டேன்ல. கேப்பாக்கல இந்த வாட்டி அப்போ விசில் இல்லையா? இப்பயே விசில் தான் அவார்டா குடுத்துறாங்க. பாத்தியா இல்லையா நீ? விசில்ஸ்னா இருந்தது அதுல. விசில் போடுன்னு இல்ல அதுல. பாத்தியா நீனு? விசில் அவார்டு நீ பாத்தியா? விசில்ஸ்னா இருந்தது அதுல. சாரி சார், பாலிடிக்ஸ் சின்ன இருக்கு. அது போதாதா உனக்கு? இல்ல பாயிண்ட் கரெக்ட் தான். பாலிடிக்ஸ் எல்லாம் கிரிக்கெட்ல கொண்டு வந்து கேம் ஸ்பாயில் பண்றாதீங்க. இல்ல பாலிடிக்ஸ் அடுத்த மாசம் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. அவங்கவுங்க கையில ஓட்டு போட்டுருங்க. அதான் நம்மளால சொல்ல முடியும். அடுத்த மாசம் ஏப்ரல் மாசம் வருது, பாத்து பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிக்கிறோம். இல்ல நான் கான்ட்ரோவர்சி ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் பாலிடிக்ஸ் கேமுக்குள்ள கொண்டு வந்து கேமை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு என்ன ஓட்டு போடுறீங்கறதெல்லாம் உங்க தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் நாங்க எதுவும் பேச போறது இல்ல. பட் ஒரு நாள் 18 வருஷமா வந்துட்டு சிஎஸ்கேக்கு விசில் போடுங்கிறது ஒரு பிராண்டா இருந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்து அது பேர் என்ன, உங்க பாலிடிக்ஸ்க்காக இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மியூசிக் டைரக்டரோட இந்த பர்டிகுலர் படத்துல இருந்து வர பாட்டெல்லாம் போடக்கூடாதுலாம் சீப் பாலிடிக்ஸ் மறுபடியும் பண்ணாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. மியூசிக் கம்போசரே நான் சூப்பர் ஸ்டாரையும் எம்எஸ் தோனியும் மைண்ட்ல வச்சுட்டு அந்த பாட்டெல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஸ்டின் பண்ற அளவுக்கு உங்க டீம் உங்களோட பர்டிகுலர் ஃபேமிலி பாலிடிக்ஸ்க்காக இதை கொண்டு வந்து பியூட்டிஃபுல் ஸ்போர்ட்டை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான். மறக்காம டிவிக்கு ஓட் போட்டுருங்க. இது வந்து ஒரே ஒரு இது வந்து முதல் தடவை நடக்கல. 2018 ஏற்கனவே பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. சோ இது புதுசு இல்ல. அதனால நீங்க வந்துட்டு அத இதோட பாலிடிக்ஸ் ஸ்போர்ட்ஸே பிரிச்சிருங்க. அதனால அதை அங்க பாருங்க, இது இங்க பாருங்க. ஏப்ரல் மாசம் போய் ஓட்டு போட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இதோட நெக்ஸ்ட் டீம் வீடியோ கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த டீம் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. வரேன் இதெல்லாம் கட் பண்ணிடுறோம். நான் கட் பண்ணேன்டா. பை விசில் போட்டு முடிங்க. எங்கயாச்சு நரேஷ் விசில் போட்டு முடிங்க. சாரி, நான் திட்டு வாங்குறேன். பை உங்கள் அடுத்த வீட்டுல சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் நான். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்